நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். தீபாவளினாலே வந்து வெடி சத்தம், டப்பா சத்தம், புஸ்வானம் அப்படி இப்படின்னு ரொம்ப கலர்ஃபுல்லா சவுண்டா இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய லைஃப்ல எல்லாம் சாந்தி நிலவணும், இந்த தீபாவளிக்கு உங்க இல்லம் பூரா சாந்தி பரவணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எங்க விஜய் டிவியோட முகங்களை பார்த்தாலே உங்க லைஃப்ல நிறைய சாந்தி வரும் அப்படின்னு நாங்களே ஒரு முடிவுக்கு வந்து எங்களுடைய ஸ்டார்ஸ் வச்சு ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி உங்களுக்காக கொடுக்க போறோம். ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ என்னுடைய எல்லா கொலீக்ஸையும், அதாவது ஆன் ஸ்கிரீன்ல பாக்குற எல்லா ஃபேஸஸையும் இப்போ இந்த மேடையில கூப்பிடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So put your hands together and welcome Jos Alucas Vijay Stars. You only know. Total audience also. Wow. பாலாஜினா ஒரே ஹெல்ப் பண்ணுவீங்களா? எங்க விஜய் டிவியோட ஏன் நீ டச் அப் வரல உனக்கு? நான் அப்படி கிடையாது. பட் எங்க விஜய் டிவியோட ஒரு பில்லரே வந்து வர்றதுக்கு மறுக்கிறாரு. ஏன்னா அவருடைய உடன்பிறவா சகோதரிகள் இந்த வேலைக்கு வந்தாதான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடன்பிறவா சகோதரிகள் இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணத சரித்திரமே இல்லையா? இல்ல, அவர் ஃபீல் பண்றாரு. சரி, நீங்க பில்லரை கூப்பிடுங்க, நான் வந்து சிஸ்டரை கூப்பிடுறேன். ப்ளீஸ் போய் அந்த சிஸ்டர்ஸை பத்திரமா பார்த்து ஒவ்வொருத்தங்களுக்கா டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சுடுங்கண்ணே, நல்ல கண்டக்டர் மாதிரி. எல்லாருமே வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆள் மட்டும் வர மறுக்கிறாரு. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு பாசக்காரர், நேசக்காரர், ஃபுல் சிக்கனை ஒரே கல்ப்பில் அடிக்கிறவர். அந்த மாதிரி ஒரு நல்லவர் வந்து எங்களுக்கு அண்ணனை அமைஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அந்த தங்கைகள்லாம் இந்த மேடைக்கு வந்தாதான் அந்த அண்ணன் ஒரு கோயிலா இந்த இடத்துக்கு வருவேன் அப்படி சொல்லியிருக்காரு. அதனால முதல்ல அந்த தங்கச்சிங்களா ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வாங்கல. நீங்க தான் அந்த தங்கச்சிங்க, வாங்க. சோப்பு தங்கச்சி வாங்க, கட்டப்பட்ட தங்கச்சி வாங்க. ஸோ இந்த ஜில்ஜிலாக்ஸா இவங்க வந்திருக்கனால இன்னும் பாவம் இவங்க வாழ்க்கையில எவ்வளவு சோகம்ல. அது எப்படிமா எவ்வளோ வாட்டி தப்பிச்சாலும் கடைசியில எவனையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவன் தான் தப்பிச்சு போறானே. கொஞ்சமாவது உங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரா? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. பட் எனிவேஸ் விடுங்க, அதை நம்ம பேசல, நல்ல விஷயங்கள் பேசுவோம். முதல்ல இன்னைக்கு தீபாவளி. நம்ம வந்து நம்மளுடைய பாசக்கார அண்ணனை, அந்த நேசக்கார அண்ணனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லிடுவோம். ஹாப்பி தீபாவளி. இப்போ நம்ம அண்ணனை கூப்பிடணும். லெட்ஸ் வெல்கம் அவர் பாசக்கார அண்ணன். 5 6 7 8 அண்ணா அண்ணா அண்ணா. தங்கச்சி எல்லாம் எங்கேயோ போய் பார்த்தல. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையல் வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. அந்த பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட்ல தான் படிச்சிட்டு இருக்கு. உங்க பேத்திக்கு சமம். என்ன மல்யுத்த போட்டியா நடக்குது?
சித்தாதை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாதை செய்யும் வளையல் அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல் சில சித்தாதை உடம்பு ஏன் இப்போ இவ்ளோ பாசமா எங்க எல்லாருக்கும் வந்து வளையல் போட்டுட்டு இருக்கீங்க? வளவிக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே இந்த தங்கச்சிகளுக்கெல்லாம் வளையல் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு போய் போடல. ஏய் வேற யார்? ஐயோ வா வா வா. முதல்ல கேளு. கல்யாணிக்கும் ரம்யாவுக்கும் ஏன் போடல? வெயிட் இதுகளுக்கெல்லாம் ஏதோ இருந்துச்சு போட்டேன். ஆனா உண்மையிலே சந்தோஷமா இன்னைக்கு 2 சிஸ்டருக்கு நான் வளையல் போட போறேன். என்னன்னா அந்த 2 சிஸ்டருக்குமே இன்னும் 2 monthsல கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அந்த சந்தோஷமான தருணத்தில் முதல்ல ரம்யா வளையல் போடுறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு? என்ன மண்டபம் பார்த்துருக்கீங்க? ஃபுட் எங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க? கேட்டரிங் எங்க ஆர்டர் பண்ணி அது எவ்வளவு செலவு எல்லாம் கேளுங்க. சொல்லுங்க. இல்லன்னா சொல்லுங்க, அவனே சமைச்சு கொடுப்பான். என்னுடைய அசெட்டா நீ தான் வருவ கண்டிப்பா. ஓகே சொல்லுங்க ரம்யா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இன்னைக்கு அண்ணான்னு உங்களை வந்து நான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அது இனிமே எப்போதுமே தொடரணும்னு ஆசைப்படுறேன். எதெல்லாம் ஆசைப்படுத்து பாருங்க இந்த பொண்ணு. கல்யாணம் பண்ண நல்ல விஷயமா ஏதாவது சொல்லுமா. உங்களோட வாழ்த்துக்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, கல்யாணம் வந்து இப்போதான் ஃபிக்ஸ் ஆகி ஒரு 5 நாள் முன்னாடி தான் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். மாப்பிள்ளை பேர் வந்து அஜித். அது சூர்யா. சொல்லுங்க, அஜித்துடைய லைஃப் அவருக்கு ஆரம்பம், அப்புறம் நீங்க சொல்லுங்க. எனக்கும் ஆரம்பம் தான் என்னோட லைஃப் இனிமே. ஸோ அஜித் வந்து பையனோட பேரு. அவர் வந்து லண்டன்ல படிச்சு முடிச்சுட்டு இப்போ சென்னையில செட்டில் ஆக போறாரு. ஸோ நான் ஊரை விட்டு போல, உலகத்தை விட்டு போல, எதை விட்டும் போல. வெரி குட். அப்போ எல்லாருமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு அவங்களுக்கு இப்ப வளையல் போடுங்க. ஸ்பெஷல். அனதர் ஒரு குட்டி பாப்பா, ஒரு குழந்தை திருமணம் நடக்க போதுமா? கல்யாணி நீ சொல்லுமா, உன்னுடைய கணவர் என்ன பண்றார், என்ன ஒர்க் பண்றார், எப்ப கல்யாணம்? கணவராக போறவர் என்ன பண்றார்? கணவராக போறவர் என்ன பண்றார், எப்ப கல்யாணம்? எந்த ஸ்கூல் படிக்கிறாரா? ஐயோ யார் யாரு கேட்டுட்டது? சொல்லுங்க. எனக்கு வந்து டிசம்பர் 12th கல்யாணம். என்னையா தல சூப்பர் ஸ்டார் பயங்கரமா இருக்கு. ஓகே ஓகே, அவர் பேர் வந்து ரோஹித். டாக்டரா இருக்காரு மும்பைல ஜஸ்லோக் ஹாஸ்பிட்டல்ல. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் நீ தான் போல் இருக்கு. I am a patient of love. ஐயோ லவ். ஊலடாத. இல்ல என்ன டாக்டர் அவரு? ட்ராமா கேர்ல இருக்காரு. நீ தமிழ்ல தெளிவா சொல்லத. அது என்ன தமிழ்ல சொல்லு. ஊட்டுக்காரே தமிழ்ல தான் கிரிட்டிக்கல் கேரா? ஐயோ இல்ல, அது இங்கிலீஷ்ல ட்ராமா கேர். அவசர இதுதானே. அவசர சிகிச்சையா? அதாவது அவர் வந்து கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் கேர் பண்றவர். உன்னை கல்யாணம் பண்றப்பே நினைச்சேன் அந்த டிபார்ட்மெண்ட் தான். அப்ப நல்ல சக்சஸ்ஃபுல் மேரேஜ். ஓகே, எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு. வாவ், Thank you, na. ஓகே. சோ பட் ஜோக்ஸ் அபார்ட், நம்ம வீட்ல இருந்து 2 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி போற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம். சோ ஃபார் ஒன்ஸ் நல்ல விஷயம் சொல்லுங்க அவங்கள பத்தி. அஜித் அவர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, ரோஹித் அவர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ ரோபோ, யூ ஆர் இன்காரிஜிபிள். அப்படிலாம் சொல்லக்கூடாது ரோபோ. ஓகே, பொறுமையா இருங்க, நல்லதா ஏதாவது கேட்போம் அவங்க கிட்ட. அட சண்டாடா, இங்கிலீஷ் பேசாதடா. ஓகே, சோ மகேஷ் நீங்க சொல்லுங்க, what do you have to say? ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய திருமண வாழ்க்கை அமையட்டும். ஆண்டவன் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் மகேஷ் அண்ணா. ஓ மை காட் டூடா. மாகாபா நீங்க யார் பத்தி சொல்ல போறீங்க? 2 பேருக்குமே. ஓகே, 2 பேருமே. 2 பேர் நம்மளுடைய கட்கள் அல்லவா? ஓகே, ரம்யா வந்து நான் செல்லமா மாமியார் தான் கூப்பிடுவேன். என்னோட மாமியார் அவங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜெராக்ஸ். என்ன பேசுனது அதுக்கும் தெரியாது கல்யாணிக்கு. அது மாதிரி 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஏதாவது பேசிட்டே இருப்போம். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஓகே, ஒரே நிமிஷம். அடுத்த விஷஸ் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபியான்சீஸ் வந்து உங்களுடைய ஷோஸ்லாம் பார்த்திருக்காங்களா? என்ன சொல்லுவா தெரியும்? அப்போ நீங்க ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி. என்னோட ஃபியான்சி வந்து லண்டன்ல இருந்ததுனால அவர் பார்க்கல. இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு வந்ததுக்கு அப்புறம். நல்ல வேலை பண்ணாரு.
நிறைய பார்க்க விடாதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன். அடுத்து நீங்க சொல்லுங்க கல்யாணி. ரோஹித்தும் வந்து இது வரைக்கும் என்னோட ஷோஸ் எதுவுமே பார்த்தது கிடையாது. ஆஃப்டர் ஹி மெட் மீ இப்போ பார்க்க ஆரம்பிச்சாரு. தாய்மானவன் நான் பண்ண பழைய ஷோஸ் எல்லாமே பாக்குறாங்க, யூடியூப்ல போட்டு பார்க்குறாரு. ஸோ இஸ் வெரி ஹாப்பி. ஓகே. கல்யாணியோட அப்பா வா நடிக்கிறவரே நடிக்கிறாரு. அது டென்ஷன் ஆகாதமா? கம்ப்ளீட் பண்ணிட்டல. தாயுமானவன் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு கல்யாணம் பண்ண. இப்ப நிஜமாவே கல்யாணம் ஆக போதே எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? அதாவது தாய்மானவன்ல அவங்க ஜோடியை பிரிச்சுட்டேன். உண்மையான ஜோடியோட அவங்க சேர்ந்து சந்தோஷமா வாழணும். கோபி அண்ணா நீங்க என்ன வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்க இவங்க ரெண்டு பேருக்கும்? ஐம் ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் திருமணம். ஆக்சுவலாக 3 விஷயம் மறுபடியும் தத்துவம் நினைக்க வேணாம். சீரியஸாக கலாச்சிடப்படாது. ரோபோ நீ பார்க்குறது அப்படிதான் தெரியுது. நீ பேசுனே யார் கலாய்க்காம நான் பாத்துக்கறேன். நீ பேசுனே. லைஃப்ல 3 விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி படிப்பு, இன்னொன்று நமக்கு பிடிச்ச கெரியர், 3வது நமக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை. ஐ திங்க் உங்களுக்கு இந்த 3மே சரியாக நீங்கள் நினச்சபடி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் பிளெஸிங். அதுவும் உங்கள் மாதிரி டெலிவிஷன் பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் தவிர இப்போது டிவி பார்க்குறவங்களேருந்து அவ்வளோ பேரோட பிளெஸிங் இருக்க போகுது. பெஸ்ட் விஷஸ்மா. தேங்க்ஸ் a lot. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஜோஸ் அல்காஸ் விஜய் ஸ்டார்ஸ். ஸோ விஜய் டிவி ஃபேஸஸ் ஓட இந்த தீபாவளியை நீங்க ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஜாலியா தான் இருக்கீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இந்த செஷன் வந்து ஒன்லி ஃபார் யங் பாய்ஸ். அதனால யங் பாய்ஸ் மட்டும் மேடைக்கு வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நோ படவ கோபி நீங்க உட்காருங்க ப்ளீஸ். இல்ல கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களை கிட்ட. Come on Irfan, take it. You take the lungi. You catch. பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் லுங்கி கட்டிக்கோங்க. இப்போ நீங்க ஒரு லுங்கி டான்ஸ் பாட்டு போடுவோம். அது கேட்டோடனே பயங்கரமா ஆடுறீங்க. யார் வந்து சூப்பரா ஆடுறீங்களோ கேர்ள்ஸ் வந்து அங்க இருக்கிற கேர்ள்ஸ் வந்து அந்த டேடி பெர்மிஷனோட வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. யாருக்கு அதிகபட்சமான ஓட்டு கிடைக்குதோ அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடும். ஓகே? சத்யா வரக்கூடாது அந்த லிஸ்ட்ல? இல்ல அவன் நல்லா ஆடுவான். மத்த 4 பேத்துக்கு தான் கொடுங்க. நீங்க போயிடுங்க. Thank you so much. உங்களுக்கு எல்லாம் கான்ஃபிடன்ஸ் வரணும்னா இவர் ஆடுறத பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கான்ஃபிடன்ஸ் வரும். அண்ட் அவரை மாதிரியே நல்லபடியா உங்களுக்கும் கல்யாணம் ஆகி நல்லபடியா குழந்தை குட்டியோட ஹாப்பியா இருக்கணும்னா அவரை நம்ம ஒரு முன்னோடியா கூப்பிடுவோம். லெட்ஸ் வெல்கம் மாக்காப்பா. கையிலே கட்டறோம்னு வேட்டியை ஊத்துறாத. கம் ஆன் மாக்காப்ஸ். பிடிச்சுக்கோங்க. அண்ணா நடுவுல விடுங்க. நடுவுக்கு போங்க. இப்ப லுங்கிய கட்டிக்கோங்க எல்லாரும். லுங்கி டான்ஸ் போடுவோம். உடனே அந்த பாட்டுக்கு நீங்க ஆடிட வேண்டியதான். 1 2 3 சாங். சொல்லால உசிரெடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால என தின்னாடா கண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா ஒட்ட காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாரொன்னு ஓடுறத பாரு அடப்பட்டா மூச்சுதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் வெடிச்சேன் முட்டை கண்ணால என் மூச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ அனேண்டா அதான் நான் என்ன சொன்னேன்? லுங்கி டான்ஸ் போட்டு சூப்பரா ஆடணும்னு சொன்னேன். இருங்க என்ன பண்ணீங்க? இவன் ஆஸ் யூஷுவல் 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நான்சிங்ல ஆடினானோ அதே மாதிரி ஆடினான். ஓகே, அவனை விடுங்க. இவன் நீ வாப்பா.
உன்னை லுங்கி டான்ஸ் தானே ஆடணும், மைக் மோகன் டான்ஸ் ஆடணும். அப்படி வர லுங்கியை விட்டுட்டு என்னப்பா நீ வாட்டிக்கு என்னப்பா வந்துட்டு இருக்க? சரி அவரு நீ என்ன பண்ண, என்ன பண்ணவா என்ன பண்ண? ஒரு ஆட சொன்னா அதான் யாரையுமே ஆட விடுறது இல்லை, எல்லாரையும் தள்ளுறது ஆடுறேன்னு சொல்லிட்டு தள்ளான்னு அங்க ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் ஆட சொன்னா நீ கடை வச்சுக்கிட்டு இருக்க கடை. அவர் பரவாயில்லப்பா, அடக்கமான புள்ள, ஏதோ நல்லா தான் பாடிச்சு நிஜமாவே. அவரது கவுனி மேல இருக்குது. ஐயோ எதையாவது ஒண்ணு பிடிப்பா, எனக்கு பயமா இருக்குது. ஒரு பெரியவர், கல்யாணம் ஆனவர், முதியவர், அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருப்பீங்கன்னு தானே உங்களை கூப்பிட்டோம். வழிகாட்டுறதுக்கு டான்ஸ் ஆடி காமிச்சேன். அது டான்ஸா? சரி ஓகே. எனிவேஸ் கேர்ள்ஸ், யாருமா பெஸ்ட் நீங்களே சொல்லுங்கம்மா. இல்ல டிடி இங்க பாருமா, இந்த இருக்கலே எனக்கு பிடிச்ச விஷ்ணு தான். ஏன் சொல்ல? ஏன்னா அந்த சவுதி அரேபியால அரபு ஆள் ஆடுன மாதிரியே இருக்கான். ஆள பாரு ஆள. யாரு பெல்லி டான்ஸ்? நல்ல செத்த வெள்ள பல்லி டான்ஸ் ஆடுவாங்க. வேணாம் பெல்லி டான்ஸா? ஹெவியா ஆடி. இத பாரு, என்ன ஹெவியா ஏதாவது பேச வச்சிரானா அவ்வளவுதான் சொல்லுவேன் தம்பி. சரி ஓகே, இதுல யார் பெஸ்ட்? ஓகே இருங்க முதல்ல நீங்க சொல்லுங்க. அவருக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட போறீங்க? நம்பர் 1. ஏய் என்ன ஏய் இந்த பெண்களும் அவருக்கு தான் ஓட் பண்றாங்க. கமலஹாசன் என்ன நீங்க இவ்வளவு பெண்கள் ஓட்டு வாங்குறீங்க? வெள்ள விஷ்ணு இல்லம்மா இருக்குமா பாரு. எப்பவுமே இந்த பொண்ணுங்களுக்கு அறிவே கிடையாது, இந்த மாதிரி பாலங்கணத்துல தான் விழும். இருக்கு பாரு, உனக்கு எவ்வளவு ஓட்டு பாரு செல்லக்குட்டி. ஓகே, மாக்காப்பா பெரியவங்கிறதுனால விட்டுருவோம். மாக்காப்பா விட்டுருவோம். தம்பிக்கு சொல்லுங்க. ஸ்ரீராம் தம்பிக்கு எவ்வளவு பேர்? பரவாயில்ல, 4 ஓட்டு இருக்குப்பா, பரவாயில்ல, வெரி குட். இர்ஃபானுக்கு இர்ஃபானுக்கு 4 5 6 5 ஓட்டு. பெண்கள் ரோபோ பெண்கள். ஏய் பார்த்த சந்தியா பாத்தீங்கல்ல, அவ ஒரு டான்சர் எப்படி ப்ரூவ் பண்றா? கை காட்டும்போது கூட ஏதோ பிடிக்கிறாங்க அபிநயத்தை. அதான் டான்சர். அது வீட்ல அந்த குண்டு பல்பு கழட்டி பழக்கம் தான். ஓகே வெரி குட், எல்லாரும் சூப்பரா ஆடிட்டீங்க. சோ வந்து ஐ திங்க் வின்னர் வந்துட்டு இஸ் கமல். பட் கமல் வின்னர்ங்கறனால அவங்க மாமனார் வந்து இப்போ ஒரு டான்ஸ் ஆடுவாரு உங்களோட சேர்ந்து, லுங்கி டான்ஸ். அதே பாட்டுக்கு அதே லுங்கி டான்ஸ். रेडिया? ओके साउंड प्लीज. मूंछों को थोड़ा राउंड घुमा के, अन्ना के जैसा चश्मा लगा के, कोकोनट में लस्सी मिला के, आ जाओ सारे मूड बना के. मूंछों को थोड़ा राउंड घुमा के, अन्ना के जैसा चश्मा लगा के, कोकोनट में लस्सी मिला के, आ जाओ सारे मूड बना के. All the Rajini fans, don't miss the chance. All the Rajini fans, don't miss the chance. Lungi dance, 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 lungi dance. Oh, முடிச்சிட்டாரா? Thank you so much. சூப்பரா ஆனனால அந்த லுங்கியை உங்களுக்கே நான் பரிசா தரேன். எஸ், தங்கமான உறவு அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் வந்து டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸோட இருக்கிற உறவு தான். அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட், அதுவும் ஜோஸ் ஆலுகாஸ் அப்படியெல்லாம் நமக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் வந்து ஆக்டர் விஜய் தான். நான் அவர் வந்து அவருடைய டான்ஸுக்கு பெரிய ஃபேன். தளபதி எப்படி டான்ஸ் ஆடினாலும் தளபதி மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு இன்னொரு ஆள் இல்லை அப்படின்னு நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு ஆள். அண்ட் நான் கூட அவரோட ஒரு வாட்டி பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த மொமெண்ட்டே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. பட் இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு ஸ்டார், ஒரு பிடிச்சவங்க இருப்பாங்க. அவங்களோட ஒரு உறவு வந்து அது என்ன சொல்கிறது, திரையில் இருக்கிற ஒரு உறவு, அது ஒரு அபரிவிதமான ஒரு அன்புன்னு கூட சொல்லலாம். அது கூட ஒரு தங்கமான உறவு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஜோஸ் ஆலுகாஸ்
ஆங்கர்ஸ் விஜய் ஸ்டார்ஸ். ஸோ விஜய் டிவி ஃபேஸஸோட இந்த தீபாவளியை நீங்க ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஆழ் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இதை பார்த்து என்னைக்காவது இந்த கேள்வியை நம்ம கேட்டே ஆகணும்டா, என்னதான் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்க பத்தியே நமக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்கும், கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் இப்போ நீங்க கேட்க போறீங்க. ஸோ இங்க இருக்கிற உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த பக்கமும் நீங்க என்ன கேள்வி வேணா இங்க உட்கார்ந்துருக்கிறவங்கள ஒருத்தங்க கிட்ட கேட்கலாம், அதே மாதிரி அவங்களும் உங்ககிட்ட திரும்ப கேட்கலாம். முதல்ல பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்கலாம். இப்போ டிவில பார்க்கும்போது தோணும்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேவி பிரியாவை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது கேட்க தோணும் இல்லையா? தெரியுது, அதனால தான் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யார் வேணாலும் கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம் நீங்க. ஓகே, எனக்கு வந்துட்டு என்ன ரொம்ப நாளா வந்து பாவனா கிட்ட கேட்கணும்னு அதானே பார்த்தேன். நான் மட்டும் தான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன ஃபர்ஸ்ட் வர்றீங்களா? வாருங்க. சரி, அப்படி இல்லை, அங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் நீ தான். கம் ஆன் டெல் மீ. ஓகே, எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆங்கரிங் ஆரம்பிச்சதே நம்ம விஜய் டிவி மூலியமாக தான் வச்சுங்களேன். ஓகே, பாவனாவோட பண்ணும்போது கூட கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்? சொல்லி கொடுப்போம்ல, நம்ம அதுவும் சொல்லி கொடுக்கும். பட் நம்ம என்ன சொல்லுமோ அது சொல்லிடும். நம்ம தத்தி மாதிரி நிற்போம். உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவங்க சொல்லிடுவாங்க. ஐயோ, அது உடனே சொல்லிடும் டப்புன்ட்டு. எனக்கு அந்த விஷயம் அது எப்படி அந்த மாதிரி கேட்ச் பண்ணுதுன்னு தான் எனக்கு தெரியல. என்ன பெரும்பாலும் அது கூட வந்து ஆங்கர் பண்ற எல்லாமே கோமாலாம் படுத்திருக்கான். ஏய், 2 பேர் உயிரோட உங்க பக்கத்துல தானே உட்கார்ந்துட்டு ஓ, இருக்காங்க. உயிரோட இருக்கிறத வரை மென்ஷன் பண்றேன். நீங்க வந்து கேட்ட क्वेश्चनே புரியல எனக்கு. இல்ல பாவனா, I'll tell you. அவ பேசிக்கலி என்ன கேக்குறாருன்னா, ரொம்ப ஸ்பான்டேனியஸா நாம மனசுல ஏதாவது நினைக்கிறோம்ல, சொல்லாமங்கறதுல நீங்க சொல்லிடுறீங்களா? சரி, நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லி தரேன், நீங்களும் எனக்கு சொல்லி தரேனா, நான் சொல்லி தரதை நீங்க சொல்லிடுறீங்களா? ஆனா நீங்க சொல்லி தரே எங்களால சொல்ல முடியல. இதுக்கு நீ 100 ரூபாய் கன்வின்ஸ் கொடுத்து அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இது அந்த 20 செகண்ட்ஸ் கேள்வியை விட இந்த 2 நிமிஷம் கேள்வி எனக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிருச்சு. அதான் ஒரு லூசை பத்தி ஒரு லூசுக்கு தான் தெரியும். என்னது? சரி, ஓகே பாவனா, நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் அது வந்து ஒரு நல்ல கனெக்ட்ங்க எனக்கும் என்னோட நீ கோ-ஆங்கருக்கும். அடிக்கிறது இல்லங்க, எனக்கும் என்னோட கோ-ஆங்கருக்கும் இருக்கக்கூடிய அந்த நல்ல கனெக்ஷன் அப்படி நான் நினைக்கிறேன். அவங்க மைண்ட்ல யோசிக்கிறது எனக்கு அப்படியே டக்குன்னு படுது, அதனால நான் சொல்லிடுறேன். அது எப்படி அப்படின்னா, பாவனா வந்து சொல்லி தருவாங்க. சொல்லி தந்தோடனே பர்டிகுலர் அது என் கூட என்ன நடக்கும் அப்படின்னா, ஏய் அடுத்து வந்து இவங்க வராங்க, கரெக்டாக இதெல்லாம் சொல்லி நீ அவங்கள வெல்கம் பண்ணிட்டு அப்படின்னு கரெக்டாக அந்த ஒரு 2 மினிட்ஸில் என்னோட மெமரி பவர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாவனாக்கு தான் நல்லா தெரியும். நல்லா அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு கரெக்டாக நிற்பேன். அப்போ வந்து அவங்க வந்து எங்கே அந்த மிஸ்டேக் நடந்துடக்கூடாதோ அப்படின்றதுனால வந்து அவங்க டக்குன்னு உடனே எடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பக்கத்தில் திடீர்னு யாராவது ஃபஸ்ட்டு யாராவது ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா பாவனா வந்து அவங்களே சொல்லிட்டு அவங்களே பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த பக்கத்தில் உட்காந்துக்கிற மறந்து போகிற என்ன அது குறிப்பாக வந்து என் கூட அவங்க ப்ரோக்ராம் பண்ணி டியூன் ஆகிட்டாங்க. என்னதான் இவன் சொன்னாலும் இவன் சொல்ல போகிறது கிடையாது, அதனால் நம்மளே சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க. See, but மாகாபா one of my all time favorite co-anchors. எப்படி வந்து சப்போர்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? இல்ல Thank you டா. அதனால நீங்க இல்ல உண்மையிலேயே நல்லா ஆங்கர். ஏமா நீ இவர இந்த நீ ஏன்டா அப்படி கேட்ட? ஏடா கேட்கும்போது பக்கத்துல சிச்சி நின்னுட்டு அதுதான் அடிச்சிங்களே, செம்மையா இருந்தது. அவன் யார் பெத்த புள்ளையோ மெட்டலா ஆயிடுச்சு. இப்போ உண்மையிலே எனக்கு ஒரு கேள்வி பாவனா இருக்கு. பாவனா, ஒரு மல்டி நீங்க வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் என்ன லாங்குவேஜ் மாதிரி தெரியும்? அவ்வளவுதான் நினைக்கிறேன். அது மூணு ரொம்ப சரளமா பேசக்கூடியவங்க பாவனா. அந்த திறமை எப்படி வளர்த்துக்கிட்ட அது சொல்லுமா? இது நல்ல கேள்வி, சொல்லுங்க பாவனா. எனக்கு கூட அந்த கேள்வி கேட்கணும். See how sweet. எனக்கு என்னன்னா ஆக்சுவலி நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு தமிழே தெரியாதுங்க, இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுவேன். என்ன வந்து பீட்டர் பொண்ணு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நான் விஜய் டிவியில் வந்து ஆடிஷன் பண்ணும்போது நான் நினைச்ச மாதிரி போல. இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, தொடர் பிரம்மாண்டம், தோல்வி இல்லா முயற்சிகள், இந்த மாதிரி ஒரு பயங்கர தூய தமிழ்ல எழுதி கொடுத்தாங்க. எனக்கு சொல்லவே முடியல, ஒரு 20 டேக் வாங்கினேன். அப்போ ஐயோ என்னால் இது முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணி கொடுத்த விஜய் டிவிக்கு இந்த இடத்துல ஒரு சலாம். பிகாஸ் தே வர் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் எனக்கு வந்து டு லேர்ன் தமிழ். ஹிந்தி என்னன்னா இப்போ நான் பாம்பேல இருக்கேங்க. ஆமா, என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் இப்போ பாம்பேல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ we've gotten a house there. பாம்பேக்கும் சென்னைக்கும் நான் வந்து மாற்றி மாற்றி இங்கே வேலை அங்கே வீடு அந்த மாதிரி இருக்கேன். அதனால ஹிந்தியை வந்து இப்போ பாலிஷ்டாக கற்றுட்டு இருக்கேன். ஸோ अब मैं हिंदी में भी बात कर सकती हूँ. தொடர்ந்து பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. பாவனாவுடன் ஒரு நாள். எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கோபி கிட்ட கேட்கணும்னு. கோபி சார் கிட்ட. ஓகே, கோபி வந்து நிறைய டாபிக்ஸ், அதாவது நீயா நானா பண்ணிட்டு இருக்காரு, நிறைய டாபிக்ஸ் பண்ணுறாரு. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஆகட்டும், கேட்குற விதமாகட்டும், ஒரு ஸ்பான்டேனியஸாக வரும். பட் என்னுடைய ஃபீலிங் அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக வரதுக்கு காரணம், நீங்கள் ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படித்து வச்சுருக்கீங்களா,
ஒரு ஜீனியஸ் மாதிரி ஆன்சர் பண்ணுறீங்க. So a lot of homework போகுதா? Even though it looks spontaneous. எக்ஸாக்ட்லி. லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ஃபுல் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறதுலாம் இல்லை. அண்ட் மோரோவர் இது ஒன் மேன் ஷோவும் கிடையாது, ஒரு பெரிய டீம் இருக்காங்க. ஐம் ஹார்ட் லிசனர் நான் நம்புகிறேன். அண்ட் மோரோவர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அப்புறம் ஆண்டனி, ஸோ ஆண்டனி இஸ் வெல் இன்ஃபார்ம்டு. அது பெரிய பலம். Thank you sir, thank you. சொல்லுங்க ரம்யா. ஓகே, என்னோட கேள்வி வந்து உங்களுக்கு. எனக்கா? ஆமா, நிறைய பேர் நான் வந்து வெளியில பார்க்கும்போது வந்து உங்களை பத்தி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்க சார்பா நான் அதை உங்ககிட்ட கேட்கணும். எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, ஏங்க உங்க டிடிக்கு என்ன வயசுங்க? எனக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன குழந்தையிலேருந்து நானும் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நானே பெரிய ஆள் ஆயிட்டேன். அவங்களுக்கு என்ன வயசு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ என்னோட கேள்வி, உங்க வயசு என்ன? ரெண்டாவது கேள்வி, சப் கேள்வி வந்து, வயசானாலும் உங்களோட அழகையும் உங்களோட ஸ்டைலையும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? சொல்லுங்க. சத்தியமா எனக்கு தெரியல. என்னோட வயசு வெளில சொல்லக்கூடாதுன்னு என் வீட்டுல சொல்லியிருக்காங்க. அதனால நான் அது சொல்ல மாட்டேன். இப்ப நானும் பாலாஜனாவும் ஏன் அப்படி இருக்கிறோம்னா, எங்களுக்குலாம் வாரத்துக்கு ஒரு தடவை டிபி, கால்ரா, மலேரியா எல்லாம் வந்துட்டு போகும். அதனால நாங்க அப்படி இருக்கிறோம். ஆனா நீங்க எப்படி இப்படி இருக்கிறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஆக்சுவலி எப்படி மெயின்டைன் பண்ண அது எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய அப்பா ஆகட்டும், என்னுடைய அம்மா ஆகட்டும், என்னுடைய சகோதரி ஆகட்டும், என்னோட சகோதரன் ஆகட்டும், எல்லாருமே அவங்க வயசு விட ரொம்ப யங்கா தான் தெரிவாங்க. ஐ திங்க் இட் ஜஸ்ட் ரன்ஸ் இன் த ஃபேமிலி. நாங்க எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷலா எதுவுமே பண்றது இல்ல. we are just blessed and I think we have good genes. அந்த ஜீன்ஸ் எங்களுக்கு ஒரு 2-3 வாங்கி கொடுங்கம்மா. அடுத்த கேள்வி. எனக்கு இந்த கேள்வி வந்துட்டு பாலாஜி அண்ணன்கிட்டயும் ரோபோ அண்ணன்கிட்டயும் கேட்கணும். ஓகே, கேளு. இல்லை என்னன்னா வந்துட்டு அவங்க வந்து எப்பவுமே பார்த்தா ஒரு ஸ்டாண்டப் காமெடி எப்போ பார்த்தாலும் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுலாம் இருக்காங்க, சரிங்களா? இப்போ அவங்க வந்துட்டு ஏதோ ரியாலிட்டி இல்லை ஏதோ ஒரு தருணத்தில் வந்துட்டு அவங்க எமோஷன் ஆகிருப்பாங்க. அதை மாதிரி ஆகி அழுதுருக்கீங்களா? ரியாலிட்டி ஷோவில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது வந்து கோபி அண்ணா ஷோ தான். எங்கள் நித்யாவையும் என்னையும் வந்து கெஸ்ட் மாதிரி உட்கார வச்சு பேசினார். இந்த இடத்துல உண்மையாக சொல்லி ஆகணும், அன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தையினால தான் லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எந்த அளவுக்கு வந்துட்டு பாலாஜி வந்து லைஃப்பில் முன்னுக்கு வர போகிறோம், அவங்க பொண்ணு வச்சு காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொன்னா கூட கேட்டிருக்க மாட்டாங்க. கோபி அண்ணா சொல்லி இன்றைக்கி எங்கள் ஃபேமிலி ஒன்றா இருக்குன்னா அது காரணம் நீயா நானா, கோபி அண்ணாவும் ஆண்டனி சாரும் தான். How sweet. So nice. Thank you so much. ரோபோ, நீங்க சொல்லுங்க ரோபோ. இல்லை, நான் ரொம்ப எமோஷனல் ஆனதுன்னா அந்த 60 நொடி 6 ரெடி ஷோவில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணும்போது மாமா மேலே வந்து ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு வந்து கடவுள் எனக்கு எவ்வளோ ஆயுஸ் கொடுத்தாலும் அந்த முழு ஆயுஸ் அப்படியே நான் உனக்கு கொடுப்பேன்டா அப்படின்னு நான் வேண்டிக்குவேன் அப்படின்னு சொன்னாப்புல. அந்த இடத்துல உண்மையிலே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுங்க மாமா வந்துச்சு. மாமானா பாலாஜி. சொல்லுங்க, பாலாஜி தாய் மாமே. அது தாய் மாமன் அவர் உங்களுக்கு? நாய் மாமன் நான் சொன்னேன், தாய் மாமன் தானே சொன்னேன். அவர் உங்களுக்கு மட்டும் மாமாவா? அதுதான் தாய் மாமன் சொல்லிட்டேன், ஃபுல் ஃபீல் பண்ணிட்டேம்மா. இல்ல எங்களுக்கும் மாமாவான்னு கேட்க வந்தேன். இப்போ தெரிதா ஏன் பாவனை அவனை பேச விட மாட்டேன்னு? வெரி குட் ஜாப் பாவனா. ஈரோடு மகேஷ்கிட்ட வந்து நான் என்னன்னா, தமிழ் வந்து அவ்வளவு அழகா நல்லா பேசுவார், விளையாடும் அவர்கிட்ட. அது எப்படின்றது அவர்கிட்ட கேட்கணும். மோட்டிவேஷன் கிளாஸா இருக்கட்டும். அவரை பத்தி இன்னும் நிறைய பேர் தெரியாத விஷயம், அவர் ஒரு ஆசிரியரா இருந்தவர். அவர் அந்த வேலையை விட்டு தான் இப்போ இந்த டெலிவிஷனுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அதனால அவர் இவ்வளோ பேசுறது இல்லை அவ்வளோ நாலேஜபிளா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எங்களுக்கு கிடையாது. பட் ரோபோ சூப்பரான தமிழ் புலமை எப்படி? நீங்க தமிழ் வாத்தியாரா இருந்தீங்களா? ஆமா, நான் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறேன்னா என்னுடைய பேராசிரியர் மு. சிவச்சந்திரன் ஐயா தான் இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம். நான் ரொம்ப வியந்த ஒரு தமிழ் உச்சரிப்பில் ஒரு நல்ல ஆங்கர், ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா கோபின்னு. ஹேட்ஸ் ஆஃப். வணக்கம், வாழ்த்துக்கள். அண்ணன் வந்து பின்வாப்பில். இன்னொன்று சொல்லணும், எனக்கு ரொம்ப ரொம்ப எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீமேல் ஆங்கர் யாருன்னா எனக்கு உலகத்திலே டிடி மட்டும்தான். பட் மகேஷ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். யூஸ்வலாக வந்து மேல் ஆங்கர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க எல்லாருமே டிடியை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன்லி இன் ஹர் கேஸ் எல்லா ஃபீமேல் ஆங்கர்ஸோடைய ஃபேவரட் ஆங்கரும் டிடி தான். Thank you very much. Very sweet of you. அடுத்து யார் என்ன கேள்வி கேட்க போறீங்க? தேவி பிரியா. எனக்கு ஓஃபி கிட்ட கேள்வி கேட்கணும். காமெடியில் கலக்குவது எப்படில உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நிறைய இவங்க ரேடியோ ஷோஸ் பண்ணும்போது இவங்க யாருன்னே தெரியாமல் யாருப்பா அந்த பொண்ணு இப்படி கலாய்க்குது செம்ம கோவம் வரும். பட் அட் த சேம் டைம் அப்படி ஒரு என்டர்டெய்னர். நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் உங்களை எப்போவாது நேராக பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இருப்பா எப்போவாது நேராக பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அது வந்து விஜய் டிவி மூலமாக அந்த என்ன சொல்கிறது அந்த
விஷயம் நிறைவேறிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் விஜய் டிவிக்கு. ஓஃபியவும் நீங்க இதுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? அங்க இருக்கிறதுக்கும் இப்போ இங்க நீங்க நேரடியா லைவா எல்லாருக்கும் முன்னாடி பேசுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து விஜய் டிவில நிறைய நிகழ்ச்சிக்கு கெஸ்டா வந்திருக்கேன். அப்பலாம் யோசிப்பேன் எப்பயாவது நம்ம வந்து இதுல தொகுப்பாளரா வருவோமா அப்படின்னு. ஸோ ஃபைனலா அந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக விஜய் டிவிக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுடைய கடைக்குட்டி விஜேன்னு நினைக்கிறேன். ஆசைப்படுற வயசுல கொலை பண்ணி போடுறாங்க. யாருங்க சைடுல சவுண்ட் விட்டுது? மகேஷ்னா. என்ன உங்களுக்கு கண்ணு ப்ராப்ளமா? ஓகே, இது வந்து ஒரு அன்ரூலி கிளாஸ் மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் டிசிப்ளின் கொண்டு வரணும்னா ஒரு சின்ன பிரேக் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது ஜோஸ் ஆலுகாஸ் ஜோய் ஸ்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஜோஸ் ஆலுகாஸ் விஜய் ஸ்டார்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் ரிலாக்ஸ்டாக ஃபுல்லாக சிரிக்கிறதுக்காக நம்மளுடைய விஜய் டிவியில் இருந்தே என்ன சொல்கிறது, அந்த காம்பவுண்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தங்களை நாம் இப்போ கெஸ்ட்டாக கூப்பிட்டு போகிறோம். அவங்க வந்தாங்கன்னா ஃபுல் சிரிப்பு களை கட்ட போகுது. ஏன்னா அவங்களோட நிகழ்ச்சியில் வந்து பெஸ்ட் செக்மெண்ட் இந்த சிரிச்சா போச்சு அப்படிங்கிற செக்மெண்ட் தான். சிரிச்சா போச்சு டீம், லெட்ஸ் வெல்கம். என்னங்க 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 டேய், எவ்வளவு நேரமா நான் நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். ஏண்டி நீ தான் கத்திட்டு இருந்தியா? ஆமா, நான் ஏதோ நாய் தான் கத்திட்டு இருக்குன்னு நினைச்சேன். இந்த தீபாவளியில ஒரு விசேஷம் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். என்ன நீ குளிக்க போறியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதானே பார்த்தேன், நீ இன்னைக்கு குளிச்சிருக்க. ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், நான் சொல்றது நீ கேளுறீ. புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேளுங்க. அப்பதான் குடும்பம் உயரும். அப்ப சொல்லுங்க. டேய், அப்புறமா சொல்றேன், இப்ப நீ சொல்லு. ஐயோ ஏங்க, இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விஜய் டிவில இருந்து வராங்க. சான்ஸே இல்ல, வரவே முடியாது. எப்படி சொல்றீங்க? ஏய், நான் தான் டிவி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி வருவாங்க? இன்னைக்கு விஜய் டிவில இருந்து 3 ஆங்கர் வராங்க தெரியுமா? விஜய் டிவில இருந்து ஆங்கர்னா ஆங்கர்னா ஷோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எவனையும் பேச விட மாட்டாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாயை மூடுனா பிரேக், வாயை திறந்தா பிரேக் இல்ல. வாயை மூடுனா பிரேக், வாயை திறந்தா பிரேக் இல்ல. கடைசியா ஒரு தடவை மூடுவாங்க, அப்ப ஷோ முடிஞ்சிடும். நிறுத்தி. அப்படி பார்த்தா நீயும் ஒரு ஆங்கர் தாண்டி. ஆமா, நீ போய் சொல்றேன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க? ஐயோ, என்னங்க எப்படி சொல்றீங்க? போன வாரம் விஜய் டிவில இன்னொரு கேள்வி கேட்டாங்க. ரோட்ல போற வரவன்லாம் உன்னை கேள்வி கேட்கறான். விஜய் டிவில கேள்வி கேட்டான்னு சந்தோஷப்பட. ஏங்க, அந்த கேள்விக்கு கரெக்டா நான் பதில் சொன்னேன். அதனால என்ன செலக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு 3 ஆங்கர் அனுப்புறாங்க. அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லிட்ட? அப்படி கேளுங்க. அது இது எது ப்ரோக்ராம்ல நட்ட நடுவுல நின்னு திருன்னு முழிப்பாரே, அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ மாகாப்பா, ஆப்ஷன் பி டூகாப்பா, ஆப்ஷன் சி காக்காப்பா. அடேங்கப்பா, அப்படி ஒரு ஆப்ஷனே கொடுக்கலையே. சரி, என்ன ஆன்சர் சொன்ன? ஆப்ஷன் ஏ மாக்காப்பா. எப்படி உனக்கு தெரியும்? ஏங்க, மாக்காப்பா எனக்கு தெரியாதா? எல்லா வாரம் சனிக்கிழமை 7 மணிக்கு பாக்குறேனே. ஏடி சொல்ற? இல்லங்க, டிவில பாக்குறேன். அப்படி சொல்றி, அப்போ உனக்கு மாக்காப்பாவை தெரியும்? மாக்காப்பாவை எனக்கு நல்லா தெரியும். போன வாரம் எங்க அப்பா பெரியப்பா வந்திருக்கான். அவனை பிச்சைக்காரன் அடிச்சு துரத்திருக்க. அதுக்கு முன்ன வாரம் எங்க சித்தப்பா வந்திருக்காரு. அவரை பைத்தியக்காரன் அடிச்சு துரத்திருக்காரு. இவங்களெல்லாம் தெரியல, உனக்கு மாக்காப்பா மட்டும் தெரியுதாடி? என்னங்க வள வளன்னு பேசிட்டு? ஐயோ, இப்ப விஜய் டிவில இருந்து வர போறாங்க, நீங்க இப்படி சாதாரணமா நின்னுட்டு இருக்கீங்களே, என்ன நீங்க சாதாரணமா நினைச்சீங்க? வந்து தீபாவளி கொண்டாட போறாங்க நம்ம வீட்ல. விஜய் டிவில இருந்து கெஸ்ட் வராங்களாமே. ஆமா, என்ன செஞ்சு வச்சிருக்க நீங்க? ஐயோ, வடை ஓகே, பாயாசம் ஓகே, அதிரசம் ஓகே, முறுக்கு ஓகே, தட்டை, வேற அப்புறம் தாமோதரன் ஒண்ணு சுத்தினாரு. என்ன அது என்னன்னே புரியல. அதுவும் செஞ்சிருக்கேன். சரி, நீ என்ன பண்ற? இதெல்லாம் எடுத்து அப்படியே ஒளிச்சு வை. என்னங்க சொல்றீங்க? ஒளிச்சு வைடி. என்னங்க,
என்னங்க இவ்வளவு செஞ்சுட்டு ஒளிச்சு வைக்க சொன்னா என்னங்க அர்த்தம்? ஏண்டி 2 மாசத்துக்கு நான் வச்சு சாப்பிட வேணா? ஒளிச்சு வையே. ஐயோ வந்துட போறாரே. அவர் வந்துட்டாருன்னா ஃபர்ஸ்ட். ஐயோ டேய் வீட்டெல்லாம் தொடச்சு வைடி. சீக்கிரம் வர போறாங்க. இதெல்லாம் பேப்பர்லாம் எடுத்து வை. இல்ல அவர் வந்தா பேப்பர்லாம் அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் அது ஃபீல். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அங்கங்க நியூஸ் பேப்பர் ஒட்டி இருப்பாங்கங்க. ஒரு மியூசிக் வரும் பாருங்க. சீக்கிரம் வர சொல்றியா அவரை? வரட்டும். அவர் டைம் ஆகுதுடி. மியூசிக் போடு. ஏய் சீக்கிரம் போடுங்கப்பா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இது ஐயோ அம்மா கம்பி வாயமூரா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவிருப்பது நடக்கவே நடக்காதது என்ன. இப்படி நடந்துகிட்டே பேசிட்டு இருக்காரு. யார் இவரு? ஐயோ இவர தெரியாதா? தள்ளி நின்றி அப்பதான் தெரியும். என்னை இங்கு அறிமுகம் செய்து வைத்து பதிவு செய்து விடாமல் விட்டுவிட்டால் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருப்பேன். இது ஐயோ அம்மா கம்பி வாயமுறா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவே கூடாதது என்ன. அவர் நடக்கிறது நிப்பாட்ட சொல்லி. தெரிஞ்சா தெரியலடி சார். இப்ப கூட தெரியலையே சார். நீங்களே உங்களை அறிமுகப்படுத்துங்க சார். நான் நீயானா கோபிநாத். என்னது நீங்க கோபிநாத்தா? வத்தி போன குளத்துல இருந்து தப்பிச்சு வந்த குள்ளவாத்து மாதிரி இருக்க நீ கோபிநாத்தா? ஹேய் முன்ன பின்ன கோபிநாத் சார நீ பாத்திருக்கியாடா? அங்க பார் எவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா வயலட் கலர் சட்டை போட்டுருக்காரு பாரு. அவர் கோபிநாத் இல்லைங்க. என்ன அவர் இல்லையா? அவர் சீஃப் டாக்டர் தாமோதரன். ஐயோ அவர்தான் கோபிநாத். சீஃப் டாக்டர்ங்க. சாரி தெரியாம சொல்லிட்டேன். ஆமா சாப்பாடுலாம் ஆபரேஷன் அவர்தான் பண்ணாரு. சுமார் இன்னைக்கு தீபாவளின்றதுனால உன்னை சும்மா விடுறாரு. அமைதி. வந்து 1 மணி நேரம் பேச ஆரம்பிச்சாரு. அதாவது இப்படிப்பட்ட முட்டாள்கள் ஒரு புறம் பேசிக் கொண்டிருந்தாலும் நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிதான் தீர்வேன். சார் ப்ளீஸ் சார் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? கொஞ்சம் உட்காருங்க. இருங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். உட்காருங்க. அதாவது வந்திருக்காரு. நீங்க சாதாரணமா விட்டுறலாமா? எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க வந்து பாருங்க எப்படி உட்கார்ந்திருக்காரு. எங்கடி ஆளேங்கடா? ஏய் எங்கடி ஆளேங்கடா? எங்கங்க? எங்கடி? அங்க பாருங்க. வாசப்படியில உட்கார்ந்துங்க. வந்திருக்கிற கெஸ்ட் வாசப்படியில ஏறி உட்காரப்ப. ஏங்க அவர் எப்பவுமே அப்படிதாங்க. ஏதாவது படிக்கட்டுல தான் உட்காருவார். அதனால உட்காரவே மாட்டார். சார் வந்து சோபால உட்காருங்க. வாங்க சார். எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. ஐயோ இல்ல சார் என்னால உட்காருங்க சார். நீங்க உட்கார்றீங்கன்றது என்னால நம்ப முடியல. நான் எதிர்பார்க்கவே இல்ல சார் நீங்க வருவீங்கன்னு. உண்மை. அதாவது இது வந்து தன்னுடைய வாழ்வில் யாரும் வந்து எதிர்பார்க்காமல் ஒரு விஷயம் நடந்தால் தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எதிர்பார்த்து நடந்தால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அல்லவா? ஆகையினால் எதிர்பார்த்து நடப்பது ஒரு சுவாரஸ்யம் இல்லை. இது ஐயோ அம்மா கம்பி வாயமூரா தம்பி நடந்தது நடக்காதது நடக்க போவது என்ன. அவர் நடக்காம பேசினாரே அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். உட்கார்ந்துருங்க சார். அடுத்த ஆளு கூப்பிடுவோம். அடுத்து யாரோ வரானுங்களா? அவர் லிஃப்ட் ஓபன் பண்ணா மட்டும் தான் வருவார். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எவரிபடி. இது இன்வார் இத்தாலியன் கலெக்ஷன் வழங்கும் அதே இதே எதே. கண்ணை குத்துட்டா யாருங்க? நல்லா பாருங்க. ஏண்டி கண்ணை குத்துட்டான்ற எப்படி பார்க்க முடியும்? ஐயோ அவர்தாங்க மாகாப்பா. என்னது இவனா மாகாப்பா? ஆமா. ஏண்டி ஃபுல்லா மேக்கப் போட்டு இவ்வளவு கேவலமா இருக்கான்? இவனா மாகாப்பா? ஓகே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. தத்துவம் சொல்லுங்க சார். தத்துவம் சொல்லுங்க. சொல்றேன். பொண்ணுங்க மனசு தோசை மாதிரி, பசங்க மனசு இட்லி மாதிரி. கேப்பாரி இங்க வந்து சொல்றா. ஓகே பொண்ணுங்க மனசு தோசை மாதிரி, பசங்க மனசு இட்லி மாதிரி. வேற ஏதாவது சொல்றா சார். அந்த கெஸ்ட் எல்லாம் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்களே எவ்வளவு பெரிய கெஸ்ட் சொல்லுங்க. ஓகே யாருமே பக்கத்துல சீரியல் இருந்து யாருமே தெரியாது 3 மூஞ்ச கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அவங்கள நம்ம சிரிக்க வைக்கணும். கை தட்டுங்க. ஓகே இப்போ நீங்க பார்க்க போறது குரூப்ல டூபே. இதோட ஸ்டாப் போதும். போய் உட்காருங்க. அந்த இது கூப்பிடுங்க. ஓகே எல்லாத்துக்கும் ஓகே. அப்புறம் அடுத்த ஆள் வந்துட போறாங்க. அடுத்த ஆளு ஒரு லேடிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அப்புறம் அடுத்த ஆள் வந்துட போறாங்க. அடுத்த ஆளு ஒரு லேடிங்க. ஐயோ அவங்கள முதல்ல வர சொல்றீ. ஐயோ நீங்க அப்படி ஆசைப்படுவீங்கன்றதா நான் வந்து ஸ்லோவா வர சொல்லிருக்கேன். அவங்க வந்தாங்க நீங்க மிரண்டுருவீங்க. ஐயோ அவங்களுக்கு மியூசிக் போட்டாதான் அவங்க வருவாங்க. சூப்பர் ஆளுங்க அவங்க. ஐயோ சீக்கிரம் வர சொல்றீ. யார் இவ சர்க்கஸ் கம்பெனில இருந்து அப்படியே வந்த மாதிரி இருக்கா? யார் நீ? ஏங்க இவங்கள தெரியாது உங்களுக்கு? தெரியலடி. இவங்கள தெரியாதா? காப்பே 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 காப்பே. இன்னுமா தெரியல உங்களுக்கு? தெரியலடி. காப்பே 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 காப்பே. நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏண்டி தெரியலன்னு சொல்ற யாருக்கு சொல்றீ? இவங்க தாங்க காப்பி வித்த டிடி. ஆதி. மேடம் கிட்ட வாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? காப்பி வித் டிடி. சாராயம் விக்கிற கேடி மாதிரி இருக்கு. நீ காப்பி வித் டிடியா? என்னடா அப்படி பேசுற? மேடம் நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பாத்தி அவளுக்கு கேவலமா சொல்லிட்டேன். டிடி விட நான் எவ்வளவு அழகா இருப்பேன் தெரியுமா? அழகல்ல? ஐயோ அம்மா. இல்ல கோபி சார் நீங்க சொல்லுங்க. என்ன அழகா இருக்கு. டிடி விட நான் அழகா இல்லையா? மேடம் 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 நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? எங்க போறீங்க? என்னங்க அது? நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? ஐயோ நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். வாங்க இங்க பாருங்க கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. Thank you. இங்க பாருங்க எவ்வளவு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. மாகாபா பாருங்க. ஏய் மாக்கப்பா. வீடு. மாக்கப்பா. என்னப்பா? எங்க அப்பாப்பா. தப்பு இல்லப்பா. ஆமாப்பா தப்புப்பா உட்காருப்பா. ஓகேப்பா. ஏய் கோபி சார். டிடி வணக்கம். டிடி ஒரு நிமிஷம். நான் கொஞ்சம் நாகரீகமானவன். இல்லை நான் கொஞ்சம் நாகரிகமானவன். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இங்க வந்து வாவ் இந்த லொல்லு இதையெல்லாம் இவன் கிட்ட வச்சுங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. வேணும்னா ஊ வேண்டாம், சின்ன ஊ. மாக்கப்பா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு தீபாவளியில வந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. நீங்க தாங்க எங்க ஃபேமிலிக்கு வந்திருக்கீங்க. சூப்பரே சூப்பரே சூப்பரே. ஏதாச்சும் பண்ண நீ ஏதாச்சும் பண்ணே. சூப்பரே. ஏய் உங்களோட பேர் என்ன? மேடம் என் பேர் சரவணன். இவன் பேர் மீனாட்சி. சரவணன் மணியாச்சி. மேடம் சரவணன் மணியாச்சி இல்ல, சரவணன் மீனாட்சி. ஓ ஓகே சரவணன் மீனாட்சி. தீபாவளி அப்படினாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு தீபாவளின்னா ஜெயம் ரவியும் பாவனாவும் தான் ஞாபகத்துக்கு வராங்க. மேடம் தீபாவளிக்கு ராக்கெட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரம் கூட வாங்கி வச்சிருக்கேன். அவங்க சிரிப்பு உங்களுக்கு ரசனையே இல்ல. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? ஓகே 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 ஓகே. சரவணன் காமாட்சி. சரவணன் மீனாட்சியா? ஓகே சரவணன் மீனாட்சி. தீபாவளிக்கு நீங்க என்ன சூட்டிங்க? தீபாவளிக்கு எங்க தாத்தா பாக்கில இருந்து 1000 ரூபாய் சுட்டேன். சரிங்க நல்லா சரிங்க. சூப்பர். ஓகே ஓகே தாத்தா பாக்கில இருந்து 1000 ரூபாய் சுட்டேன்னு சொல்ல சிரிக்க வச்ச சரவணன் மீனாட்சிக்கு நல்லா ஆப்ப கடை வழங்கும் 2000 மதிப்புள்ள கூப்பனே. எங்கடா கூப்பனே? வாங்கிக்கங்க. என்ன பேசுறாரு? ஓ போன்ல பேசிட்டு ஓகே. கூப்பனே. என்னடி இவன் எதை சொன்னாலும் கூப்பனா கொடுத்துட்டு இருக்கான். கொடுத்தா வாங்கி வச்சுக்கீங்க. சும்மா நீங்க என்னமோ போடி. சரவணன் அண்ணாச்சி. சார் சரவணன் மீனாட்சி. சாரி சரவணன் மீனாட்சி. இந்த தீபாவளிக்கு நீங்க என்ன சுட்டீங்க? சார் கோபிநாத் சார் இந்த தீபாவளிக்கு நான் பக்கத்து வீட்டுல வடை சுட்டேன் சார். அருமையான ஒரு பதில சொன்னாரு. உண்மையாகவே வந்து ஒரு பெண்களை போற்றக்கூடிய ஒரு விஷயம். இவருக்கு தயவு செய்து ஒரு க்ளோஸ் வைங்க. ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்புங்க. ஏன்னா சார் முதல்ல தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எழுப்புங்க, அப்புறமா கரகோஷத்தை எழுப்பலாம். இல்ல அதற்காக தான் சொல்கிறேன், ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்புங்க. பொதுவாக பண்டிகை காலங்களில் எங்க தோல்வில கை போட்டுங்க சார். உங்களை தான் சொல்கிறேன் சார். இந்த சைடு வந்து பேசுங்க சார். பொதுவாக பண்டிகை காலங்களில் பெண்கள் தனது வீட்டில் தான் வடை சுடுவார்கள். ஆனால் இவர் பக்கத்து வீட்டில் சென்று வடை சுட்டிருக்கிறார். இது வந்து மிகப்பெரிய இந்த காலங்கள் வந்து போற்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த காலங்கள் வந்து முன்னேறி கொண்டு இருக்கின்றது என்பதை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். டிடி இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பக்கத்து வீட்டுல வடை சுட்ட
நம்ம சரவணி மீனாட்சி ஜோடிக்கு நீங்க என்ன ஸ்கோர் கொடுக்க போறீங்க? ராதா மேடம், அம்பிகா மேடம். என்னடி இது நடக்குதுங்க சார்? நீங்க புரியாம பேசுறீங்க. இவ பக்கத்து வீட்டுல வடை சுல்ல, பக்கத்து வீட்டு ஜன்னல்ல கையை விட்டு வடைய சுட்டுருக்கா சார். உண்மையான ஒரு விஷயம். அதாவது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சு இல்லையா? அடுத்த வரப்போது சிரிச்சா போச்சே. கரப்பாம்பூச்சி தலையா என்னடா இப்படி மொக்க போடுறான்? கரப்பாம்பூச்சியா சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்ச சரவண மீனாட்சிக்கு 3 மதியானம், 3 காலை, 3 இரவு மூணாருக்கு போற ஃபேமிலி பேக்கேஜ். நாம இப்ப தீபாவளியை கொண்டாடுவோமே. ஓகே, கொண்டாடலாமா? கொண்டாடலாமே. கொண்டாடலாம் சார். கோபி சார், கொண்டாடலாமா? கொண்டாடலாம் சார். பட்டாசு வெடிக்கலாமா? பட்டாசு வெடிக்கலாம். பட்டாசு வெடிக்கலாம் கோபி சார். இல்ல பட்டாசு வெடிப்பதற்கு முன்பாக இவர்கள் வீட்டில் தான் நாம் பட்டாசு கொண்டாட வந்திருக்கிறோம். ஆகையினால் இவர்கள் காசில் வாங்கிய பட்டாசை நாம் வெடித்தால் ஒரு அநாகரிகமான செயல் அல்லவா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. சூப்பர். வேண்டுமென்றால் நம்முடைய திருப்திக்காக அந்த பட்டாசில் இருக்கும் அந்த தீயை கிள்ளலாம். ஓகே, சூப்பர். டிடே ஓவர் ஆக்ட் பண்ணா டிடே. சூப்பர். பட்டாசு வெடிக்கும். வந்தாங்க வாங்க. மாக்காப்பா. ஓகே இது வந்துட்டேன். ஏய் ஊதுவத்தி குடுங்கடா. ஓகே, இப்போ இங்க 3 பூத்தொட்டி இருக்கு. இந்த 3 பூத்தொட்டில ஒரு பூத்தொட்டி டூப்பே. அட பாவி. ஏய், எது அதுல டூப்பு சொல்றதுன்னு ஒரு விவசாயம் இல்லையாடா? சந்தோஷமான ஒரு தருணத்தை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து நம் வீட்டில் பட்டாசை வெடிப்பதை விட அடுத்தவர்கள் வீட்டில் சென்று பட்டாசு வெடித்தால் இது போன்ற சந்தோஷம், ஆனந்தம், புது வசந்தம், முதல் வசந்தம், காதலுக்கு மரியாதை, காதலை நிம்மதி. ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அதாவது தீபாவளிக்கு பொங்கல் சாப்பிடலாம், ஆனால் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லக்கூடாது. நீங்க பேசி முடிச்சு பொங்கலே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறீங்கன்னா அடுத்த வாரம் தீபாவளி நம்ம பார்க்கணும். அடுத்த வருஷம். பாவிகளா. ஏய் சூப்பர். ஓகே, சிரிச்சா போச்சே. நீங்க ரொம்ப சூப்பரா விளையாடு. சிங்கப்பூர் தீபன், பழனி பட்டேல், திவாகர் ஜெயச்சந்திரன். ஓ மை காட், எங்களால நம்பவே முடியல. சிரிச்சு வயிறு வலி போய் அது தலைவலி ஆயிடுச்சு. அவ்வளவு தூரம் சிரிச்சிருக்கோம். சூப்பர். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. சூப்பர். பட் வர இந்த பெஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் தான். இந்த விஜய் டிவியோட ஒரு சக்சஸே பலமே இப்படி நாம ஒண்ணா இருந்து இப்படி மரண கலாய்ச்சாலும் எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த மாதிரி ஒரு சூப்பர். டிடி இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். கோபிநாதன் மாதிரி அவர் உண்மையிலே எல்லாருமே சிரிச்சா கூட அவர் சீரியஸா இருந்தாப்ல. அது பாரு, அவரு மாக்காபா மாதிரி. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது டிடி தான். உங்க டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்குமா? என்ன கன்றாவியா டிடி எந்த சொல்லி அப்படி பண்ணுச்சு? டேய் புடிக்க முடியாது, கண்ணாடி செட் பண்ணிச்சானடா. ஐயோ, இல்ல ஒட்டுமொத்த சிரிச்சா போச்சு டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், ஒரு பெரிய கைத்தட்டல். சூப்பர். கோபிநாத் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஏதாவது சொல்லுங்க. சூப்பர்ல இவரே பின்னிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சிரிச்சே ரொம்ப நாளா. அதுவும் அந்த எக்ஸ்ட்ராடினரி என்னன்னா போயிட்டு வந்து பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த போய் உட்கார்ந்தானே இவர் போய் ஓரமா படிக்கல. அது எக்ஸ்ட்ராடினரி. நான் எப்போதும் சொல்ல மாதிரி காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ். ரெண்டாவது, இது பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சிரிப்பாக இருக்குங்கிறது எனக்கு தெரில, ஆனால் நமக்கு பயங்கர சிரிப்பாக இருக்கும் பார்க்குறவங்கள. ஏன்னா செட்டில் மற்றவங்க ஒர்க் பண்ணலையும் பார்த்துருக்கோம். எனக்கு அப்படியே விஷுவலைஸ் பண்ணால் அவர் மாக்காபா இந்த கை தட்டுறதுக்கு ஒரு கையை கரெக்டாக மேலே வச்சுக்கிறாரு. அப்படி தான் கை வச்சுப்பான். ஈக்குவலாக கை தட்டாமல் மேலே இதை எப்படி தட்டுறீங்க? சொல்லுங்க மாக்காப்ஸ். இல்ல, எனக்கு அமுதவாணன் வந்து இது மாதிரி பண்ண போறான் அப்படின்னு பார்த்த உடனே நினைச்சிட்டேன். அது வந்து கன்ஃபார்மா செம ஹிட்டா இருக்கும் அப்படினு. பாருங்க, அட்டகாசமா உங்கள மாதிரி இருக்கு. இல்ல என்கிட்ட வந்து இல்ல இந்த டி-ஷர்ட் உங்களுதா? ஆமாமா. அநியாயத்துக்கு பண்றீரியா? திவாகர்
சிங்கப்பூர் தீபன், அமுதவாணன், ரோபோ சங்கர், ஜெயச்சந்திரன், பழனி பட்டாளம். நீங்கள் எது பண்ணாலும் ஆல் த பெஸ்ட். ரொம்ப சந்தோஷம். எப்போதுமே அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்களுக்கு எப்போலாம் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கோ, ரொம்ப வாடி போயிருக்கோ, நாங்கள் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, இன்டர்நெட்டில் போய் சிரிச்சா போச்சு அப்படின்னு டைப் பண்ணி நாங்கள் வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுறோம் அப்படின்றது தான். அது எப்போதுமே இவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பேன். அது தொடர்ந்து பண்ணணும். அண்ட் இவங்களுக்கு பின்னாடி இருந்து இவங்களுக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருக்கக்கூடிய தாம்சன் அவர்களுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நைஸ். ஸோ தாம்சன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். காஃபி வித் டிடி, தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் கிவ் a big round of applause. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோஸ் அலுகாஸ் விஜய் ஸ்டார்ஸ். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து நம்மளுடைய விஜய் டிவி ஃபேஸஸோட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கும் போது நான் அடுத்ததாக ஒரு பயங்கரமான செக்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தரோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. மிஸ்டர் மகேஷ், உங்களோட ஹெல்ப் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் வந்து அடுத்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். இதை ஹேண்டில் பண்ணணும்னா அட்மோஸ்ட் கேர் வேணும். அதனால என்னால் மட்டும் பண்ண முடியாது. நீங்களும் வந்தீங்கன்னா சூப்பரா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அப்படி என்னது? அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா the பொடிசுங்க, the வாண்டுங்க. let's have a guest. வாங்க. ஹேய், இது பாரு நெத்தி சுட்டில வச்சிட்டு இருக்கே. ஹாய் பாய்ஸ். ஹாய் ஹாய் ஹாய். ஹேய், எங்க உன் பல்லுங்க? ஐயோ மொட்டை. பல்லுங்க. டிடி. பல்லு போச்சே. டிடி. என்ன அந்த குழந்தைகளா ஏற்கனவே விஜய் டிவி நிகழ்ச்சி பார்த்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளை பிடிச்சி டார்ச்சர் பண்ண கூடாது. ஸ்கூல்ல தான் வஞ்சிச்சு. ஸ்கூல்ல தான் வஞ்சிச்சான். வஞ்சிதா என்ன ஸ்கேல் அது? என்ன இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாண்டூஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. எதுக்கு? நம்ம ஆங்கர்ஸோட அறிவை, அவங்களுடைய பாட புஸ்தகத்துல இருக்கிற கேள்விகளை தயாரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. கரெக்டா? என்ன சிரிப்பு? நீ எல்லாம் ஆன்சர் பண்ணிடுவியா கேட்டா? Yes, I am the first rank in my class. Hey, she is the first rank in her class. clap பண்ணுங்க எல்லாரும். என்னது? First rank in her class. பாருங்க, இதான். எல்லாரும் ரெடியா இருங்க. ப்ளீஸ் பிஹேவ் பண்ணுங்க. யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கை மேல தூக்குங்க, நாங்க கேட்போம். யாருக்கு தெரியலனா அப்படியே அம்மின்னு உட்காருங்க. சரி, நீ கேக்குறியா ஃபர்ஸ்ட் கேள்வி? Define democracy. இப்போ காலையில தான் போட்டாங்க. நான் போடல. அது டிஃபன் கிடையாது. Define democracy. ஏய் மாமா ஓட்ட தான் கேக்குது. Define democracy. பாஸ். இருங்க கை. ஓகே. அது ஏதோ சாப்பிடுற ஐட்டம் மாதிரி தான் இருக்கு. நீங்க தான் பதில் சொல்லணும். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை எனக்கு ரொம்ப நெகிழுதுமா. நானும் பாஸ் தாமா சொல்ல போறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி முறையும் அரசியல் அமைப்பும் ஜனநாயகம். இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா இங்கிலீஷ்ல அந்த 3 லைன்ஸ் மட்டும் தான் அவங்களோட ஆன்சர் அவங்க பொறுத்த வரைக்கும். நல்ல வேளை. சோ அது யார்கிட்ட கேட்கலாம்? Of the people, by the people and for the people. அம்மா இவ்வளவு அறிவு இருக்கே, நீ விஜய் டிவில வர்க் பண்ற. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन யார் கேக்குறது? இங்க. What is the 3 types of transportation? Come on Archana. Wait. roadways, airways, waterways. இன்னொன்னு அதாமா railways. ரயில்வே சொல்லிட்டீங்க. railways, roadways, waterways, airways. அப்ப 4 இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்றமா? 3 சொன்னா 1 ஃப்ரீ. வாவ், சொல்லிட்டாங்களா? கரெக்ட்டா? கரெக்ட் சொல்லு. Correct. இல்லங்க, அது வேற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து land, sea, air சொல்லுவாங்க. பாவனா இஸ் கரெக்ட். ஸ்கூல் ஆயாக்கு தான் தெரியும் குழந்தைங்களா என்ன படிக்குதுன்னு. ஓகே. The land with white elephants. The land? ஏய் யானைப்பட்டி. தாய்லாந்து. ஏய் யானைப்பட்டி டா டேய். கரெக்ட்டா? தாய்லாந்து. Correct. உன் பேர் சொல்லு. Kavya. யார்கிட்ட கேட்க போற? நீ போய் டக்குன்னு தொட்டிட்டு வந்துரு. யாரு கேக்குற? இங்க பாரு, என்ன
அதிர்ச்சி பாருங்க இதுங்க ரெண்டுக்கும் மாக்காப்பா மாட்டிக்கிச்சா. மாக்காப்பா மாட்டிக்கிச்சா? ஆமா. ஏதோ வலையில எலி மாட்டின மாதிரி. சொல்லு. இருங்க சீரியஸா இந்த குவிஸ் எடுத்துக்கோங்க. மாக்காப்பா உங்களுக்கு தெரியலனா if you want help முதல்ல ஹெல்ப் வேணும்னு கேளுங்க. யாராவது உங்ககிட்ட க்ளூ கொடுப்பாங்க. யாரும் டேய் क्वेश्चन கேட்டதுக்கு அப்புறம்யா. क्वेश्चन. Which animal can live without food and water for many days? டேய் இது கண்டிப்பா ரோபோ சங்கர் கிடையாது. ஏன்னா 6 மணிக்கு மேல கண்டிப்பா வாட்டர் தேவைப்படும். இல்லம்மா எனக்கு தெரியுமா ஆன்சர். ஃபுட் அண்ட் வாட்டர். ஆமா கேமல் தான். கேமல். ஆன்சர் என்ன? கேமல் கரெக்ட். டேய் உங்க பேர் என்ன கண்ணா? நவீன் டிசோசா. இல்ல என்ன டிசீஸ் உனக்கு? நல்ல டாக்டர் பாருப்பா. ரோபா டிசோஸ். சொல்லுங்க டிசோஸா என்ன கேள்வி கேட்க போறீங்க? யாரு? அந்த கார்னர்ல இருக்காரு. யாரு? வெற்றி. யார் இவர்கிட்டயா? கார்த்தி எழுந்திருங்க. டேய் தம்பி அவர் ஆபீஸ்ல நடிக்கிறவர் ஆபீஸ் போறவர் நினைச்சறாத. சத்தியமா உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா டேய். சரி கேளு. பிளாட்டோ யார்? பிளாட்டோ யார்? இருங்க சொல்லுங்க. பிளாட்டோ யார்? பிளேட்டோ யார்? மாமா 10 மணிக்கு மேல பிளாட்டா விழுந்துருவார். பட் அவர் இல்லையே. யா இஸ் a philosopher. கரெக்ட்டா இல்லையா? சரி ஓகே. யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறீங்களா? யாரா ஹெல்ப் சொல்றீங்களா? தத்துவ ஞானி. எந்த ஊரு? கிரீக் கிரீன் ரெட் ப்ளூ எல்லோ. அதேதான். நால்ல ஏதோ ஒண்ணு. கார்த்திகிட்ட क्वेश्चन கேட்டோனே விஷ்ணுக்கு அல்ல இல்ல. ஓகே யாருக்கு இந்த கேள்வி? ஓஃபிகா? அந்த பக்கம் பாரு. ஓ பாலாஜி அங்கிள். அதுவும் அங்கிள். பாலாஜி கார திருப்பிக்க மாமா. பாலாஜி. Dash is a natural food of preservation. பாலாஜி ஃபுல் பண்ணிக்கமா. Dash is a natural food for preservatives. அவன் யோசிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல. இல்ல அது நமக்கு எல்லாருக்கும் தெரியல. பாலாஜி எப்படி யோசிப்பான்றது இப்ப எல்லாருக்கும் தெரியும்ல. திருப்பூராடி கேள்மா. What is a natural preservative? ப்ரொடக்ஷன் பொங்கல். Wrong answer. என்ன கரெக்ட் ஆன்சர் என்ன? Common salt. காமன் சார். உப்பு போட்டு தானே சாப்பிடுறோம். அது அந்த பொண்ணு கேட்ட நீ கேட்காத. சாரிண்ணா. பாரு குழந்தைங்கள கொஞ்சம் டைரக்ஷன் அப்படி திருப்பி விடு. அதான் ஃபுல்லா இப்படியே நிக்கிறீங்க. டேய் அப்படி திரும்பிடா. ஆமா இந்த பக்கம் ரொம்ப அந்த பக்கம். அங்க கேளுங்கடா கேள்வி. ஃபர்ஸ்ட் இவ தான் கேள்வி கேட்கணும்னா. பல்லு போன சுந்தரி. பறவைகள் ஆ பட டாஷ் என பறந்தன. என்னமா சொன்ன? பறவைகள் டாஷ் என பறந்தன. சிறகுகள். டாக்டர் பொண்டாட்டி அந்த புள்ள பதில சொல்லிருச்சு. அப்ப கூட நீ சொல்ல மாட்டேங்கிற. அதான் ஸ்பெஷல். அந்த புள்ள ஏற்கனவே பதில சொல்லிருச்சு. பறவைகள் டாஷ் என பறந்தன. கல்யாணி. இருங்க ரைட் ஆன்சர் சொல்லு. பட என பறந்தன. பட என்ன பறக்கும்? கரகாரத்தி அங்க சொல்லிருச்சு அப்புறம் என்ன? ஒருத்தர் பயங்கர சீரியஸா இருக்காரு. இவர்கிட்ட கேட்போம். நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ரிஷி ப்ரூனோ யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? லக்ஷ்மி அக்கா கிட்ட. ஓகே என்ன क्वेश्चन? தேம்பாவணியின் நூலின் ஆசிரியர் யார்? அதுக்கு அது ஆசிரியரே தெரியாது. தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யார்? தேம்பாவணி நூலின் ஆசிரியர் முத யார்? என்ன லாங்குவேஜ்னு கேட்க போகுது. அதாவது தமிழ். தேம்பாவணி ஓகே. எந்த காலத்துல எழுதிருக்காங்க? ஆமா. ஐயோ டிடி. உன் காலத்துல இல்ல லட்சுமிக்கு இயர்ஸ் சொன்னா அப்படியே புலவர்கள் நேம பட்டியல் போட்டுரும். அடடடடடடடா. அட அம்மா. ஆப்ஷன்ஸ் ஓகே. 40 ஆப்ஷன். ஆமா கேள்வி கேட்டா ஆப்ஷன் வரணும். ஷூட்டிங் பண்ணா ப்ராமிட்டிங் வரணும் உனக்கு. சொல்லுங்க. வீரமாமுனிவர். ஆன்சர் சொல்லிட்டான். வீரமாமுனிவர். ஓகே. ஹேய் yellow பியூட்டி ஃபெல்லோ. நீ என்ன கேள்வி யாரை கேட்க போற? விஷ்ணு அண்ணாவா? சரி ஓகே சொல்லு. Dash is the smallest unit in the smallest of the measuring length. மெஷரிங் லென்த்ல ஸ்மாலஸ்ட் என்னது? கட்டிங்கா. ரோபோ குழந்தைங்க. சொல்லுங்க. விஷ்ணு மைக் வாங்கிக்க. அதான் ஷோக்கு வராதடா நான் கேட்டியா? ஏங்க எனக்கு சினிமா யூனிட் மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி யூனிட்லாம் தெரியாது. மைக்ரோ மில்லிமீட்டர் தானே? கரெக்ட்டா? என்னமோ சொல்றாரு பாரு. மைக்ரோ மில்லிமீட்டர். தப்பா? அப்பா அவர் சொல்றாரு. யோ
மில்லிமீட்டர் மைக்ரோ ஸ்கர்ட் மினி ஸ்கர்ட்லாம் நீ சொல்லின்னு இருக்கிறியா? வெறும் மில்லிமீட்டர் தான். வெறும் மில்லிமீட்டர். அப்ப கட் பண்ணிக்கோங்க. பாதி கரெக்ட்ல. அப்புறம் என்ன? சரி ஓகே. Thank you so much. நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட 1 hour உங்க புக்ஸை புரட்டி படிச்சிருக்கீங்களா? 3 hours மேக்கப் போட்டிருக்கீங்களா? எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கீங்க? தேங்க்யூ வெரி மச். இந்த ஹோல் செக்மெண்டோட முழு என்ன சொல்றது முயற்சி எதுக்காக தெரியுமா? இந்த மாதிரி படிக்கிற வயசுல நீங்க ஒழுங்கா படிக்கலன்னா அந்த மாதிரி பிற்காலத்துல ரொம்ப அவமானப்படுவீங்க. அதனால நீங்க எல்லாரும் டெய்லி உங்க ஹோம்வொர்க்கை கரெக்டா படிக்கணும். சரியா? சரியா? எல்லாருக்கும் ஓகேவா? படிச்சிருவீங்கல்ல? இல்ல எங்களமே ஆயிருவீங்களா? இல்ல டிடி படிச்சிருவோம். ஏ இந்த சின்ன உள்ளங்களோட மனசுக்குள்ள இப்படி ஒரு அறிவையும் இப்படி ஒரு விஷயத்தையும் புகுத்துறதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு அறிவு தியாகத்தையும் ஒரு மான தியாகத்தையும் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே 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 பிரேக் போங்க. அப்படியே பிரேக் போங்க. ஜோஸ் அலுகாஸ் விஜய் ஸ்டார்ஸ் அது சொல்லணும் பா காசு வராது. பிரேக் 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 பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஜோஸ் அலுகாஸ் வழங்கும் விஜய் ஸ்டார்ஸ். மாக்கபானந்த் மைக் எடுத்துட்டு ப்ளீஸ் மேடைக்கு வருவோம். வாங்க. மாக்கபானந்த் வந்து எப்பவுமே மாக்கபானந்த் இஸ் a very nice person, very warm person இதெல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட என்னன்னா கொஞ்சம் கூட சலனமே படாம கோத்து விட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் தான் இப்ப பண்ணிருக்காரு. எஸ். நாம எல்லாருமே நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கோம். பட் அவங்கள பத்தி தெரியாத ஒரு விஷயம், அவங்க கிட்ட இருக்கிற அல்பமான ஒரு விஷயம் இல்ல குழந்தைத்தனமான ஒரு விஷயத்தை வந்து நாம சொல்லணும். நம்ம கோ ஆங்கர்ஸ் பத்தி இல்லனா ஆர்டிஸ்ட் பத்தி அப்படின்னு ஆமா, இது வந்து கோத்து விடுறது இல்ல. அதாவது வந்து எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு சின்ன சின்ன அழகான ஒரு சீக்ரெட் இருக்கும், இல்ல வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இருக்கும். ஓகே. சோ அந்த விஷயத்தை வந்து வெளியில கியூட்டான விஷயங்கள் மட்டும் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் அழகா பண்ணேன். சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அல்பத்தனமான விஷயம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டாரு. அது கியூட்ங்கறாரு இப்போ. பட் எனிவேஸ் அதான் ஒரு நல்ல ஆங்கர் அழகு. சோ மிஸ்டர் மாக்கபானந்த் யூ கேன் கேரி ஆன். யார் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒஃபீலியாட்ட கேட்கலாம். ஒஃபி சார் யாரை பத்தி நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்க? தெரியாத ஒரு விஷயம். ரோபோ சங்கர் சார் கிட்ட எனக்கு பிடிச்ச ரொம்ப ரோபோ சங்கர் கிட்ட கியூட்டா? கம் ஆன், என்னது சீக்கிரம் சொல்லுங்க. அவர் என்ன சாப்பிட ஆர்டர் பண்ணாலும் என்னையும் கேட்பாரு. உங்களுக்கும் ஒன்னு சொல்லவானா? ஏய் வெரி குட் யா, ரொம்ப நல்ல பழக்கம் அது. என்ன சொல்றீங்க? இந்த ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி கொடுப்பாரு. வெரி proud of you ரோபோ. ஏன் கொடுப்பான்னா அது விஜய் டிவி கொடுக்க போகுது பேமெண்ட். இவன் கொடுக்கறதா இருந்தா சொல்ல மாட்டான். ஓகே, அடுத்து யாரு கேட்கலாம்? பாலாஜி பத்தி சொல்லணும். சொல்லுங்க. தெரியாத விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகமான ஒரு ஆள். ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சு இவெல்லாம் வந்து ஆசிரமம் ஆரம்பிச்சானா பிச்சுக்கிட்டு போவோம். அர்ச்சனா நீங்க என்ன, what do you have to say இந்த மாதிரி? கோபி அண்ட் வி ஆர் அசோசியேட் ஆல்மோஸ்ட் 12 ஆண்டுகளாக நாங்கள் நிறைய மேடை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். ஐம் வெரி வெரி க்ளோஸ் டு கோபி. இஸ் லைக் அ மென்டர் ஃபார் மீ. பட் கோபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்யூட்டான ரொம்ப ஸ்வீட்டான 2 விஷயம். ஒரு தடவை வந்து எனக்கு கோபிக்கு ஒரு பெரிய சண்டை. என்ன ஆச்சு ஏதாச்சு எது யாருக்குமே தெரியாது. ஒரு ஷோ ட்ரைடன்ட்ல பேக் ஸ்டேஜில் பார்த்தோம். we just hugged each other and we forgot everything. So கோபி வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஹியூமன் பீயிங், forgiving nature. ஒரு விஷயத்தையும் உடனே மன்னிச்சு விட்டுருவாரு. அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வெரி வெரி forgiving person and outstanding human being படவா கோபியை பொறுத்த வரைக்கும். Another person that I would definitely talk about will be தாமு சார். இன்னி வரைக்கும் என்னோட குக்கிங் வந்து உங்களோட புக் வச்சு தான் நடக்கும். தேவி நீங்க சொல்லுங்க. தேவி யார் பத்தியாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்? ஆக்சுவலாக எனக்கு டிடியை ரொம்ப பிடிக்கும். ஷீஸ் ஒன் ஆஃப் த கிரேட் டேலண்டட் விமன் who have seen எத்தனையோ வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். she is a great inspiration for me. At this age she is very young, you know. ஆனா இப்போ வந்து she is a professor. I'm so proud to hear that. Hats off to you. Keep going. All the best. Thank you very much. கமல் ஏன் மௌன விரதத்துக்கு வந்திருக்கீங்க? ஏதா பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு இப்போ தான் பழக்கம். ஆக்சுவலாக நானும் மாப்பாக்காவும் ரேடியோ மிக்ஸில் ஆர்ஜியாக ஒர்க் பண்ணோம். வேற ஒழுங்கா சொல்கிறேன் முதல்ல. மாப்பாக்கா ஆனந்த். மாக்காப்பா ஆனந்த். சார் ஆனந்த் எனக்கு தெரியும். ஸோ மாப்பாக்கு எல்லாம் கூப்பிடுவீங்க, நான் ஆனந்த் தான் கூப்பிடுவேன். ஸோ ஆனந்த் என் கூட ரேடியோ மிக்ஸ் ஒரே தான் ஆர்ஜியாக ஒர்க் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக இவன் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணும்போது இவனை பார்த்தா நான் எனக்கு கற்றுக் கொடுத்தான் எப்படி ஆர்ஜி ஆகணும் எப்படி பேசணும் அப்படின்ட்டு. ஸோ ஹீஸ் அ குட் பர்சன். ஆஃபீஸ்
டீம் பேசுங்க. What do you have to tell? அட இவன் half an hour பேசுவானே. ஐயோ. ஆக்சுவலி நான் கார்த்திக் பற்றி சொல்லணும். ஆ. இவன்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா எதை பற்றி நீங்கள் கேட்டாலும் அவன் சொல்லுவான். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அங்கேருந்து அப்படியே தாய்லாந்து வழியாக ஃப்ளைட்டில் வந்துச்சு, அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னுவான். அந்த மாதிரி வந்து தெரியாத விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லுவான். அப்படி தெரியலனா கூட மறுநாள் வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டுவான். பார்த்தியா நான் சொன்ன பாரு உண்மையாக பாரு, பார்த்தியா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன்கிட்ட. அடுத்து ஆக்சுவலி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் டூ பீப்புள். ஏன்னா நான் ரொம்ப வருஷம்லாம் இல்லை, 2.5 years கழிச்சு ஐ கேம் பேக் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அப்போ வந்து தாய்மானவன் சீரியல் பண்ணப்போ வந்து இவங்க 2 பேருமே சைல்டு ஆர்டிஸ்ட் அண்ட் போத் வெரி சீனியர் அஸ் இன் ஆக்டிங்கில். ஸோ அந்த ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஆக்சுவலாக செட்டில். பட் ஒரு செகண்ட் டேலே வி பிகேம் வெரி க்ளோஸ். ஸோ இவங்களை பற்றி சொல்லணுன்னா நல்லா நடிக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பட் ஷீ லவ்ஸ் லாங்குவேஜஸ். அவங்க ஜெர்மன் படிச்சுட்டு இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் படிச்சுட்டு இருக்காங்க. ஷீ ஸோ ஃப்ளூவெண்ட் இன் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன். ஸோ எப்படியாவது ஷீல் கோ அண்ட் லேர்ன். இப்போ வந்து சைனீஸ் படிக்கணும்ன்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ ஷீ லவ்ஸ் லாங்குவேஜஸ். அண்ட் கல்யாணி ஆக்சுவலி ஐ வாண்ட் ரிக்வெஸ்ட் ஒன் திங். எனக்கு வந்து நான் நிறைய ஆக்டர்ஸ் பார்த்துருக்கேன், அவங்கள மாதிரி ஒரு சீரியஸாக ஒரு அழுகிற சீனா ஹேன்னு உட்காந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் ஷீல் க்ரை லிட்ரலி. ஐவ் நெவர் சீன் அ பெர்ஃபார்மர் லைக் ஹர். ஐவ் நெவர் சீன் அ பெர்ஃபார்மர் லைக் ஹர். ஸோ எனக்கு என்னன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஐ ரியலி விஷ் ஷி ஷுட் கண்டினியூ ஹர் ப்ரொஃபஷன். ஐ ரியலி விஷ். அடுத்து இங்கே நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணதில்லை. ஸோ ஒரு விஷயம் சொல்லணும். பாவனா மேம் தெரியுமான்னு தெரில. ஸோ மாடலிங் ட்ரை பண்ணும்போது அவங்கள ஒரு ஆடிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ மாடலிங் நான் அப்போ போய் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அவங்க தான் வந்து அந்த ஆடிஷன் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நேரம் கழித்து யார் ஜட்ஜு அப்படின்னு பார்த்தா பாவனா மேம். ஓகே இவங்க பெரிய மாடல் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 3 பசங்க போயிருந்தோம், ரிஜெக்ட் பண்ணோம். அன்றைக்கி பாவனா மேம் ரொம்ப அசிங்கமாக திட்டணும். ஸோ சாரி ரியலி. தேங்க்ஸ் சொல்லலாம். நீங்க ரிஜெக்ட் பண்ணதுனால தான் நீ இப்படி ஆயிருக்கேன்னு சொல்லுவா பாரு. ஆமா கரெக்ட் தான். இந்த மாதிரி நடந்தது எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை இருப்பான். ரொம்ப ரொம்ப சாரி. இட்ஸ் ஓகே. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் குலிமா. ஓகே சூப்பர் பேசுங்க. குலிமா எனக்கு நிறைய விஷயமா தெரியும். ஷீ இஸ் a very sweet lady, wonderful person to work with. அவங்களுக்குள்ள இந்த அளவுக்கு சீரியஸ் பர்சன் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு காமிக்கல் சென்ஸ் இருக்குன்றது இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்ல you portray that character so well. கோபிநாத் அவர்களே ப்ளீஸ் நீங்க என்ன சொல்ல போறீங்க? யாரை பத்தி சொல்ல போறீங்க? இல்லை ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஒத்தாள். அதனால் நிறைய பேரோட அப்பப்போ அக்கேஷனலாக ஒர்க் பண்ணதான். ஸோ ஸ்வீட் எல்லாருமே. ஒர்க் வித் மாக்காப்பா, டிடி, இவங்க கூட இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி ஷோஸ்க்கு எப்போயாவது நான் பண்ணியிருக்கேன். ஸ்டேஜ் ஷோ டிடி கூட பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுள். மாக்காப்பாலாம் ஆனால் நீங்கள் விட்டா போதுன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படிமா. எனக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் விட்றதுன்னா விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்படி அந்த என்னென்னா சரி எப்போதுமே பார்த்தா அந்த கெஸ்ட்டாக ஒரு ஷோ பண்ண வரப்போ அதோடைய ஆங்கர்னு ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரேர். அது நேச்சுரலி ஒரு சின்ன இது இருக்கும். லக்கிலி எனக்கு அது இருந்ததே கிடையாது. அது மாக்காப்பானாலும் சரி. டிடி வந்து ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு தெரிஞ்ச நான் போன தடவை வந்து போட்டு சொன்னேன், வாய் பேச திறந்ததுலேருந்து அது ஆங்கிறது பேச தெரிஞ்சதுலேருந்து அங்கே ஸ்டேஜ் ஷோஸும் சரி அந்த ஸ்பேஸ் நமக்கு கொடுப்பாங்க. அது ரொம்ப. அண்ட் தென் ஐ வுட் லைக் டு மென்ஷன் சிவா. 2 மேல் காம்பினேஷன் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிம்பாங்க. சிவாவுக்கும் எனக்கும் அந்த காம்பினேஷன் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்கிரிப்லிங் பேட் ஒன்று டேபிள் வச்சுட்டு விஜய் அவார்ட்ஸ்லாம் அண்ணே நான் பின்னால் போய் டீட்டெயில் கேட்டு வரேன் அப்படின்னு ஒரு எழுதிட்டு போவார். அதுக்கப்புறம் தம்பி நான் போயிட்டு வரேன் நான் எழுதிட்டு போவேன். 2 பேரும் மேலே எழுதிட்டே இருப்போம். அது ஒரு கோஆர்டினேஷனில் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஆங்கர்ஸை பொறுத்த வரைக்கும்னா அவங்களால ஒரு ஷோவை பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் அவங்களால ஷோவை கவுத்துற முடியும். ஒரு 100 பேர் வேலை பார்க்குற ஷோவை எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஐசி அவங்க அந்த ஒரு ஆட்டிடியூடு தான் நம்ம அதை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அதை செஞ்சிடாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்சியாரிட்டி லீட்ஸ் எவ்ரிபடின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே நான் பார்க்குற இன்னொரு ஸ்பெஷலான விஷயங்கிறது இந்த பக்கெட் அந்த பிள்ளை ஏதோ ஃப்ரெஞ்சு ஜெர்மனி என்னமோ படிக்கிறேன்னு. அது மாதிரி இந்த ஆங்கர்ஸும் சரி எல்லாருமே சரி ஸ்பெஷலைஸ்ட் இன் ஆல் ஏரியாஸ். ஐ திங்க் மாக்கா இஸ் an MBA. பாவனா இஸ் an MBA. இது வாத்தியாராக இருக்குது. இவர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ். ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் வந்து அதாவது இந்த சேஞ்சிங் கன்வென்ஷன் பாங்கல்ல அந்த சேஞ்ச் ஓவரில் இவங்களுக்குலாம் பெரிய ரோல் இருக்குது. அது முன்னால் வரைக்கும் டெலிவிஷனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மாடல் இருந்தது. அதை பிரேக் பண்ணது இவங்க. எனக்கு அர்ச்சனாலாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ். அவங்க சீரியஸான விஷயங்களும் பண்ணுவாங்க, காமெடியானது பண்ணுவாங்க. அது அந்த இமேஜ் பிரேக்கிங் அந்த மாதிரி.
ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்பெஷாலிட்டி குட் சி. விஜய் டிவிக்கும் உங்களுக்கும் ஆன அந்த ஒரு தங்கமான உறவு வந்து ரொம்ப அழகா நீங்க வெளிப்படுத்திட்டீங்க. அண்ட் நான் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். வாட் யூ ஹேவ் டு சே. அண்ட் மாகாப்ஸோட ஷோ நான் இங்கே இருக்கிற நிறைய பேரோட ஷோ பண்ணியிருக்கேன், நிறைய பேரோட நிறைய விஷயங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் கூட பண்ணியிருக்கேன். மாகாப்பா வில் ஸ்டார்ட் வித் மாகாப்பா. மாகாப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, மாகாப்பா இஸ் அ வெரி கூல் பர்சன். சில பேர் கூலாக இருப்பாங்க, டிவியில் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருந்தாலும் பின்னாடி ரொம்ப கஷ்டமான ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. பட் மாகாப்பா அப்படி கிடையாது, ரொம்ப கூலான ஒரு பர்சன். அண்ட் இங்கே அபவுட் அர்ச்சனா நான் சொல்லியே ஆகணும். அவங்க வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர், நம்ம கோபி அண்ணா சொன்ன மாதிரி. பட் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்துட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்ப வரும்போது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை, திரும்ப பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப அவங்களால ரீச் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை. நான் என்ன நினைப்பேன்னா, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுமே, அது எவ்வளோ பேரால முடியும்? திரும்ப போய் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் somebody who will put down her head and she will learn, okay, now I'm going to learn this, I'm going to start again, சீக்கிரமா நான் கிளைம் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு வண்டர்ஃபுல்லான ஆட்டிடியூட் வந்து அவங்க கிட்ட இருக்கு. she is such a senior anchor and அப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்தவங்க she starting all over again அப்படின்னு நினைக்குமா, hats off to you ma'am, and I'm really proud of you for that. அண்ட் பட் ரோபோ சங்கர், எஸ் எல்லாருக்குமே தெரியும், வந்துட்டு ஈஸியாக பேசுகிறாரு, ஈஸியாக வந்துட்டு காமெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்படியெல்லாம் இருந்தாலும் வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுற ஒருத்தர். வீட்டுக்கு போய் அவர் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் இல்லை ஒவ்வொருத்தங்கள மாதிரி பண்ணி பார்க்குறதுக்கு அவர் எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் இருப்பார். சம்டைம்ஸ் லூஸு அப்படி வீட்லேயே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நைட்டெல்லாம் உட்காந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, பட் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஹீ புட்ஸ். ஸோ அது ஒரு சூப்பர் விஷயம். படவா கோபி அவர்கள், ஹீ நோஸ் ஸோ மச், ரொம்ப தெரியும். ஆனால் நாம் ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் பேசுவேன், அண்ணனை பற்றி எனக்கு அதை விட எனக்கு நிறைய தெரியும் அப்படி சொல்லவே மாட்டார். அப்படியா என்னமோ அவருக்கு தெரியாத மாதிரி நம்ம கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுப்பாரு. வெரி குட் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நியூ என்ட்ரண்டா இருக்கிற மதி அவர்களும் காயத்ரி அவர்களும், அவங்க யூ ஹாவ் டு லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் தெம் நினைக்கிறேன். ஐம் ஷுர் நாளைக்கு நான் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய குடும்பம் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. லைக் டிவிலேருந்து பார்க்கும்போது இவங்க பேசுவாங்களா, ஓகே இவ்வளோ ஆட்டிடியூடாக பேசுகிறாங்களே, இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே, இவ்வளோ பாடி லாங்குவேஜாக இருக்காங்களே. பட் இங்கே நேரில் பார்க்கும்போது எவ்ரி ஒன் ஆர் ஸ்வீட். எல்லாருமே பார்த்த உடனே தேர் ஸ்மைலிங், பார்த்த உடனே தே லைக் ஹலோ எப்படி இருக்கீங்க, எனக்கு தெரியவே தெரியாதனால கூட ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே, அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, அவ்வளோ அழகாக அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆனால் மாக்காப்பா அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். நான் கேளுங்க. தமிழ்நாட்டில் ஒரு சிதம்பரம் ரகசியம் மாதிரி இது, மாக்காப்பானா என்ன? அது வந்து இந்த பேரை வச்சவருக்கு தான் கேட்கணும். அதை வச்சது வந்து பார்த்தோன்னா சரவணன் மீனாட்சியில் இருக்கக்கூடிய சரவணன் தான் எனக்கு வச்சாரு. அது அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு நாள் நாங்கள் அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். அந்த பேர் வந்து உனக்கு நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னார். ஸோ அது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் இல்லை, அவர் வச்ச பேர் தான். அந்த பேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் அப்படின்றதோட அந்த பேர் தான் வந்து என்னை மாக்காப்ஸ் அப்படின்னு எல்லாரும் செல்லமாக கூப்பிட்றாங்க. கோமா மாக்காப்பா அப்படின்னு அது ஒரு சத்தமாக சொல்கிறதுக்கும் அது வந்து ஒரு எங்கள் காலேஜ்லலாம் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி எங்கள் காலேஜ்லலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஜோஸ் ஆலுகாஸ் விஜய் ஸ்டார்ஸ், விஜய் நட்சத்திரங்கள். டெய்லி உங்களை பார்த்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிற நட்சத்திரங்கள். இன்னைக்கு அவங்கள பத்தியே நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் நானும் வந்து என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த மேடையில் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு அது அவங்க சொல்லாமலே ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பையன் நான் நினைக்கிறேன், இன்னொருத்தர் வந்து செந்தில், சரவணன் மீனாட்சி செந்தில், அவர் வந்தார். அண்டு ஒரே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா 4 பெண்கள் நினைக்கிறேன். நீங்கள் இருந்தீங்களா தெரியல, 3 பேர், பாவனா, கல்யாணி, ரம்யா. இந்த இடத்துல வந்து இப்படி தான் வரணும். இந்த ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இந்த கேமரா பார்த்தோன்னே அது போனதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்றது மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது போகுதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறேன். மறுபடியும் திட்டுறாங்க, அது போகுதான்னு பார்த்துட்டே இருக்கேன், மறுபடியும் திட்டுறாங்க. ஸோ எனக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன், இவ்வளோ வந்து தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல என்கரேஜ் பண்ணுறவங்க தான். ஸோ ஐ ஹவ் டு தேங்க் ரம்யா, பாவனா அண்ட் கல்யாணி ஃபார் திஸ். ஏன்னா இது நடந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். பட் ஆனால் அன்னைக்கு நீங்கள் என்னை பயமுறுத்திருந்தீங்க அப்படின்னா நான் அப்படியே ஓடி போயிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்.
அண்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டாலும் என் தலைவி ஃபோட்டோ போட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷ் எனக்கும் சேர்த்து வரும். ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க டிடிக்கு. ஸோ அப்போ நானும் ஒரு ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்ககிட்ட இருந்தால் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன், நிறைய விஷயம் காப்பியும் அடிச்சிருக்கேன். அண்டு சொல்லணும்னா கோபிநாதன் மாதிரி பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் என்னோட மெமரி பவர் பற்றி தான் தெரியுமே எல்லாருக்குமே. ஸோ உடனே மறந்துடுவேன். ஸோ அதனால் நிறைய இடத்துல சொதப்பு இருக்குது. அண்ட் மற்றவங்களாம் நான் வந்து அவ்வளோ பழகலை, வீட்டுக்கு போகும்போது பழகுவோம். ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே டெய்லி பார்த்துக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் விஜய் டிவி முகங்களாக இருந்தாலும் எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படி. பட் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துக்கிட்டாலும் ஒருத்தங்க மேலே வச்சிருக்கிற அந்த அன்பும் மரியாதையும் மதிப்பும் அந்த பகிர்ந்துக்கிறத வந்து நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்ததே கிடையாது. எப்போவுமே அதை செய்வோம். அண்ட் இன்னைக்கும் இன்னொரு வாட்டி இந்த தங்கமான உறவை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு பேச அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு லுக் பேக், இல்லையா? எனக்கு வந்து அர்ச்சனை பற்றி சொல்லலாம். அர்ச்சனை எனக்கு சொன்னாங்க, நாங்கள் சொல்ல. ஓகே. பட் எல்லாருமே வந்து ஏன்னா லாங்குவேஜஸ் பற்றி நீங்கள் பேசும்போது ஆஸ் அன் ஆங்கர், ஏன்னா அர்ச்சனா வந்து எல்லாருக்குமே வந்து அவளுக்கு ஃபஸ்ட்டு அமைஞ்ச ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சம்மந்தமாக அமைஞ்ச. பட் அவங்க வந்து வெரி வெரி சீரியஸ் கார்ப்பரேட் ஆங்கர். அதாவது இன்னைக்கு இருக்கிற வந்து பல எம்என்சி கம்பெனிஸுக்கான வெரி வெரி ஹை ப்ரொஃபைல் ப்ரெஷரைஸ் டென்ஷன் ப்ரோக்ராம் அவார்ட்ஸு அந்த மாதிரி கார்ப்பரேட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து வித் ஈஸ் இன் ஆல் லாங்குவேஜஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மூணுத்துலேயுமே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணக்கூடிய நான் பார்த்த பெஸ்ட் ஆங்கர் இஸ் அர்ச்சனா இது வரைக்கும். அடுத்தது வந்து தாமு சார். ஓகே, ஏன்னா என்னுடைய லைஃப் டச் பண்ணவங்கள நான் முக்கியமாக ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ தாமு சார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப்க்கு வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ண ஒரு மென்டர் சொல்லலாம், ஒரு குரு சொல்லலாம் அவர். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு இந்த கிச்சன் காம்படிஷனில் போகும்போது ஷி வாஸ் வெரி மச் டவுன். அவங்களால வந்து ஏன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து 2-3 இடத்துல வந்து நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எப்போல்லாம் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும்போது பயங்கரமான ஒரு சப்போர்ட், ரொம்ப என்கரேஜ் பண்ணி இப்போது வந்து ஃபைனல்ஸில் அவங்க ரன்னர் அப் வாங்கினாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து தாமு சார் தான். ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். 3வது வந்து நான் கோபி சொல்லணும். இப்போ நான் அவர் பார்த்து வியந்தது சமீபத்தில் அவர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. நானும் அவரும் ஒரு சீன் பண்ணோம். அவர் போன அப்புறம் தான் அதை பற்றி பேசினாங்க எல்லாருமே. என்ன இவர் இவ்வளோ பிரமாதமான ஒரு ஆங்கராக தான் அவர் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அவர் வந்து அவ்வளோ பேர் பாராட்டினா, அது அவர் தெரியுமான்னு தெரியலன்னு தெரியல, எல்லாருமே வந்து பேசினாங்க. என்ன செம்மையாக கலக்கிட்டார், எல்லாமே இதை என்ன சொல்கிறது, ரிகர்சலே கிடையாது, எல்லாம் சிங்கிள் டேக் இன் மூவி. ஸோ நான் ரொம்ப ஒரு ஆங்கர் வந்து இப்படி டக்குன்னு ஒரு இந்த இடத்துல வந்து எப்படி கன்வெர்ட் ஆகி பண்ணுறாரு, ஒரு அடாப்டேஷன் வேணும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். ஸோ வெரி ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் யூ சார். வெல், பட் எனக்கு கோபி அண்ணாக்கு வந்து ஒரு ஆங்கர் அப்படிங்கிறது தவிர்த்து ஐ திங்க் ஐ லுக் அப் டு ஹிம் ஆஸ் அ பிரதர். அண்ட் அவர்கிட்ட வந்து அவர் தான் கொஞ்சம் வந்து என்னை திட்டி அட்வைஸ் பண்ணுவார். இங்கே இருக்கிறவங்களே திட்டி என்னை வந்து நீ விளங்க மாட்ட அப்படி பண்ண நான் அப்படின்னு சொல்கிறவர் வந்து அவர் தான். என்னோட லைஃப்பில் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் கூட அவர் நிறைய எனக்கு இந்த அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் தட். எல்லாரும் நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு போக வேண்டிய டைம் வந்தாச்சு. அடுத்த ரவுண்டு என்ன, ஹாப்பியான ஒரு ரவுண்ட் அப்படின்னு நான் முடிவுக்கு வந்திருக்கோம். ரோபோ வர்சஸ் சோஃபி. ஓகே, கமான் ரோபோ, இறங்குங்க ரோபோ களத்தில். ஏங்க அவருக்கு சும்மா வாங்க, அவருக்கு கலாய்க்கிறதுனா ஜாங்கிரி சுடுற மாதிரிங்க, நீங்க வேற எடுத்து கொடுக்குறீங்க. அவர் அப்படியே சுட்டு சுட்டு ரோபோ எடுக்கலாமா, வேற யாரை சூஸ் பண்றீங்க? இல்ல பரவாயில்ல, ரோபோ இருக்கட்டும். ஓகே, அப்ப ரோபோவே ஓகே சொல்லிட்டாங்க. எதுவா இருந்தாலும் கமான் ரோபோ. அங்க வரவா? நம்ம பின்னாடில இருந்தா ஒண்ணா வருவோம். நீங்க வாங்க, நீங்க ரெண்டு பேரும் வாங்க. கமான் நீ அத அங்க வரவா? நான் அங்க வந்துறேன், நீங்க இப்படி வந்துருங்க, அவ்வளவுதான். அவர் மிமிக்ரிலாம் பண்ணி கலாய் பாருங்க. ஏங்க அவங்க தான் சும்மா சொன்னாங்கன்னா நீங்க என்ன கோதாவல வந்து இறங்குறீங்க? இல்லப்பா, சும்மா கமான் ஒண்ணே வந்துட்டேன். ஆமா, இவர் கிண்டி குதிரை பாரு, கமான் ஒண்ணே வந்துருவாரு. ஓகே, கமான் ரோபோ, ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ன வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல இவங்களே கலாய்க்கலாமா? எல்லாரையுமே. வா ஓஃபி, இங்க வா. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரையும் கலாய்ங்க. என்னங்க நைஸா விட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் யாரை கலாய்க்கலாம்? தாடி பாலாஜி. தாடி பாலாஜி இருக்கா பாடி? மாமா இங்க பாரு, நீ எப்ப நடிப்ப? நீ எப்ப நடிப்பியோ அப்ப நான் நடிக்கிறேன் பாஸ். இல்ல அவர் சார் படவான் உங்களுக்கு ஏன் சார் பேரு? காமெடி தியேட்டர் குரூப் வச்சிருந்தோம் படவாஸ்னு. ஸோ அதனால அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே அந்த அடைமொழி உண்டு. அதில் நானும் ஒருத்தன், மற்றவங்களாம் வந்து உங்களுக்கு ரோபோ நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம அவங்கள கலாய்க்கணும், நீ என்னைய கலாய்க்காத. கலாயில நான் வந்து ஃபீல் பண்ணி பக்கத்துல எங்க அக்கா அங்காள பரமேஸ்வரி உட்கார்ந்திருக்காரு, அக்காட்ட கொடுங்க.
அக்கா இன்னைக்கு என்ன காஸ்டியூம் இப்படி அங்காள பரமேஸ்வரி மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சிக்கு மங்களகரமா வரணும்ன்றதுக்காக மஞ்சள்ல போட்டுட்டு வந்து வேற ஓ ஒண்ணு. அப்படியா? வெரி சரி, குட். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது இப்படியே வந்தீங்க? இல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது மங்களகரமா இருக்கணுமேன்றக்கா இத போட்டு வந்தேங்க. இல்ல இங்க பாருங்க, இப்போ பாலாஜி பாத்தீங்கன்னா செம்மையா இருக்காரு. அப்படியே அந்த பார்த்தா அக்கா, ஒரு 2 நாளைக்கு தூங்க மாட்டாப்ல. சும்மா நீங்க நம்ம விளையாட்டு கோபி சொல்றத டார்லிங் விளையாட்டு பாத்தீங்கன்னா கோபி as usual ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஆனா உங்களை பார்த்தா தெரிய செம மாட்டேங்குது. handsome-ஆ இருக்கனா? ப்ளூல பிளாக் மர்ஜானா ஒரு மாதிரி கலர் ஆயிடுது. ஒரு மாதிரி கலர் பெரியா இருக்கனா? லைட்டா கொஞ்சம் உருட்டி வச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கீங்க. ஒண்ணே அப்புறம் டிஜி போனது. பேர் அங்க பேசு. கோச்சிக்கோ கர்ணகிழங்குன்னு சொல்லு. ஓகே இத விட்டுருவோம். இந்த பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்திருக்கானே. சத்யா. சத்யா. ஏன் உன்னுடைய பேரை இப்படி தனியா உட்கார வச்சிருக்க? ரிகர்சல்லே தனியா தான் இருப்பாங்க, அப்புறம் எப்படி? ரிஹர்சல் நீ இப்ப என்ன சொன்ன? கூட வந்து ஆடுறானா ஃபோன் பேசிட்டே இருப்பான், Facebookல இருப்பான், ஆஸ்திரேலியா காலன்மா அப்படின்னு சொல்றான். பட் வராது இல்ல. இதுக்கு பேர் ஷில்பா இங்க பாருங்களே, Facebookல இந்த பொண்ணு பாருங்களே, என்ன சத்யா ஐ லவ் யூ பாருங்க. ஒரு யங் ஸ்மார்ட் பாய்க்கு எப்பவுமே வர ஒரு அதுதான் உனக்கு ஏன் வந்துச்சுன்னு அவங்க கேக்குறாங்க. யூ ரைட். இல்ல ஷில்பா வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏன்னா உன் கூட ஆடுறாங்கல்ல, நல்ல ஹியூமன் பீயிங் தான். டிடி இஸ் கம்மிங். யா டிடி, எனக்காக நீங்க வந்து உங்களுடைய அந்த ஃபேவரட் ஒரு மூமெண்ட்ஸ் நான் பார்க்கணும். என்னோட விளங்காத நேரத்தினால தெரியாதனமா இவங்க 2 பேரை கூப்பிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, போய் உட்கார்ந்துக்கோங்க. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படி சொல்லிருக்கீங்களா? ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். எடுத்துக்கோ. இது ஜோசா லுகாஸ், விஜய் ஸ்டார். யப்பா பாய். தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். மேம், குயிலி மேம், எங்க டைரக்டர் உங்களோட பெரிய ஃபேனா. அதனால நீங்க இந்த மேடைக்கு இங்க வந்துட்டு உங்களுடைய டான்ஸை ஒரு வாட்டி நீங்க ஆடியே காட்டணுமா? அதுவும் உங்களோட அந்த ஃபேமஸான பாட்டுக்கு தான், ஆத்தாடி பாவாடை காத்தாட. அந்த பாடலுக்கு கொஞ்சோண்டு நீங்க வந்து ஸ்டெப் போடுவீங்களா அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அது நீங்க தான் சொல்லணும். இப்ப அந்த பாடலுக்கு யார் கூட ஆடலாம்? நீங்க ஓகே. படவா கோபி அவர்களே, ரோபசங்கர் நீங்க வரணும். ஆத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட, காத்தாட நெஞ்சு கூத்தாட, குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து, ஹே குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து, ஆத்தாடி பாவாட காத்தாட, காத்தாட நெஞ்சு கூத்தாட. அடிநாள் பார்த்து நான் வந்தேன் தீம்பாக, உன் பாவாட பூவில் நான் காம்பாக, காம்பாக வந்தேன் தீம்பாக, உன் வீட்டில் இந்நேரம் ஆளில்லையே, ஓடாதே பெண்ணே நான் தேளில்லையே, அடி செவ்வாழையே. பட்டாலே குலை 2 தள்ளாதோ பாமுல்லையே, ஆத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட, காத்தாட நெஞ்சு கூத்தாட, குளிக்குது ரோசா நாத்து.
தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஏ குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. நம்ம ஆடுங்க அப்படின்னு கேட்டோடனே எவ்வளோ பேர் ஆடுங்கன்னு சொன்னா ஆடிருப்போம். அந்த சின்ன பசங்களே எவ்வளோ யோசிச்சாங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா ஒரு டான்ஸரா அந்த கேட்ட உடனே ஆன் தி ஸ்பாட் ஆடிட்டாங்க. லெட்ஸ் கிவ் a big round of applause. ரோபோ கடைசி வரைக்கும் என்னமோ தேடிட்டே இருந்தீங்களே ரோபோ. அதாவது ஒரு மனுஷனுக்கு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும் லைஃப்ல. வாவ் என்ன சொல்லுங்க. நாங்க ஸ்டெப்ஸ் தான் தேடிட்டு இருந்தோம். வெரி குட். Thank you so much. ஓகே. சோ நம்மளுடைய இந்த ஜோஸ் ஆலுகாஸ் விஜய் ஸ்டார்ஸ் இனிதே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ ஜாலியாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹூஸ் ஹியர். உங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ தூரம் வந்து நிறைய விஷயங்கள் சிரிச்சு பேசினாலும் டுவர்ட்ஸ் த எண்ட் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க வச்சிருக்கிற அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட், அந்த லவ் ஃபார் ஈச் அதர் அது வந்து எங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கு. அது இன்னைக்கும் திரும்பவும் தெரிஞ்சது. அது என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னு நானே வந்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் வித் அஸ். பட் தீபாவளி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது ஸ்வீட் தான். அண்ட் இங்க தாமு சார் இருக்கும்போது ஸ்வீட், அதுவும் ஒரு பெஸ்ட் ஸ்வீட் நமக்கு இந்த தீபாவளியில கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கம். தாமு சார் நம்ம எல்லாருக்கும் இப்போ தாமு சார் இப்போ எல்லாருக்கும் நமக்கு வந்து குலாப் ஜாமுன் வெஜிடபிள் குருமா செய்வது எப்படி? குலாப் ஜாமுன் நமக்காக பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. உங்க எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல நன்றி. Thank you. இந்த தீபாவளி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா அதே மாதிரி ஒரு சந்தோஷமா குடும்பத்தில் எல்லாம் சேர்ந்து கொண்டாடணும் ஆண்ட வேண்டிக்கிறேன். இந்த குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு ஸ்வீட்டில் அதாவது சர்க்கரை இல்லாத கோவா கேள்விப்பட்டீங்களா? சர்க்கரை இல்லாத கோவா ஒரு 100 கிராம், 2 டீஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடணும். நெய் அல்லது எண்ணெய் அதில் வந்து சுட்டு எடுத்துடணும். அதாவது என் கலரில் பொன்னிறமாக சுட்டு எடுத்துடணும். சுட்டு எடுத்துட்டு ஜீரா வந்து 2 கம்பி பதம், அதாவது தொட்டால் கையை ஒட்டிக்கணும், அதுதான் கம்பி பதம். அதில் வேணும்னா இப்போ இவங்கள மாதிரி கலர் என்ன மாதிரி கலர் வேணும்னா குங்குமம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸோ அந்த ஏலக்காய் பொடியோ இல்லை குங்குமம் கறி பொடி போட்டுக்கோங்க. அப்படியே அடுப்பில் விட்டா அதே பாட்டுக்கு ஆகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த சிரப்பில், அதாவது ஒற்றை பதத்தில் சிரப்பில் குங்குமப்பூ அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை பொன்னிறமாக பொரிக்கணும். அதாவது 2 உள்ளங்கையில் நல்லா உருட்டினா தான் உள்ளே வந்து ஒரு சின்ன உருண்டை வந்து வேகாமல் இருக்கும் சாதாரணமாக. அது என்ன பண்ணணும், நெருப்பை வந்து அந்த அடுப்பை பெருசு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் மாத்திரம்தான் அதை ஃப்ரை பண்ணணும். அதை பொரித்து எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்துட்டு நீங்கள் வந்து ஜீராவில் போடணும். ஜீராவில் போட்டு ஊற விட்டுட்டு அது என்ன மாதிரி கொஞ்சம் பெருசாக அப்படியே உப்பி வரும். அந்த டைமில் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான குலாப் ஜாமுன். So with this we are going to sign up for the show. உங்க எல்லாருக்கும் எங்க எல்லார் சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அங்க ஒரு இளைஞனோட மனம் துடிச்சிட்டு இருக்கு இந்த குலாப் ஜாமுனுக்கா. Come on Rafi, let's have it. வாங்க எல்லாரும் please.